அருமையான தேவ ஊழியர்களே, இன்னைக்கு நீங்க உபத்திரவப்படுறீங்களா? பாடுகளுக்கு நேராக கடந்து போய்கிட்டு இருக்கிறீங்களா? துக்கங்களை சுமக்கிறீங்களா? அவமானங்களை சுமக்கிறீங்களா? தேவையில்லாதவங்களாம் வந்து உங்களை எதிராக நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா? ஒவ்வொரு நாளும் நான் ஏன் இந்த ஊழியத்துக்கு வந்தேன், நான் ஏன் இந்த ஊழியத்துக்கு வந்தேன், நீங்க நிறைய நேரம் நினைக்கிற அளவுக்கு உங்களை பாடுகளுக்கு உட்படுத்துறாங்களா? சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த பட்டணத்துல உங்களை விட படிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, உங்களை விட அறிவாளிங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, உங்களை விட திறமைசாலிகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் உங்களை மட்டும்தான் அவருக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை மட்டும்தான் அவருக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். ஓ, ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன் இவ்வளவு நிந்தைகள் மத்தியில, இவ்வளவு அவமானங்கள் மத்தியில, இவ்வளவு வலிகள் மத்தியில, இவ்வளவு வேதனைகள் மத்தியில, இவ்வளவு கஷ்டங்கள் மத்தியில ஆண்டவருக்காக எழும்பி நிற்க முடியுமா? தேவ ஜனமே, நீங்க ஒரு தீர்மானம் எடுங்கள. பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பாடுபட்டாலும் பரவாயில்ல, பட்டினியா இருந்தாலும் பரவாயில்ல, உபத்திரவப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த ஊழியத்தை என் தலைமுறையா நாங்க ஆண்டவருக்காக செய்வோம்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. ஒரு ஓரமா நின்னு, யாரும் பார்க்காத இடத்துல நின்னு கண்ணீர் விடுங்க. ஆண்டவரே, என் தேசம் பக்தி நிறைந்த தேசம்ப்பா, என் தேசம் பக்தி நிறைந்த தேசம், என் ஜனங்கள் பக்தி உள்ள ஜனங்கள், அவங்களை நீங்க சந்திக்க மாட்டீங்களா? பாஸ்டர் அம்மாவுடைய மகள் ஹீடன் முன்பாக வந்து ஒரு பாடலை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பாட்டு வந்து எங்கள் தாத்தா எழுதின பாட்டு. இது எங்கள் மம்மி வந்து அவங்களுடைய 16வது வயசில் சீடில் பாடியிருக்காங்க. இந்த வாட்டி நான் இதை உங்களுக்காக பாடுறேன். அன்பை எண்ணி நான் பாட இந்த அவனியில் வார்த்தை இல்லை, சொந்தம் என்று நான் தேட இயேசு சொந்தம் என்று ஏதுமில்லை. உம்மால் தீர்க்க முடியாத நோய்கள் உலகினில் ஒன்றுமில்லை. உம்மால் தீர்க்க முடியாத நோய்கள் உலகினில் ஒன்றுமில்லை. உம்மால் ஓட்ட முடியாத பேய்கள் அன்றும் இன்றும் என்றுமில்லை. உம்மால் ஓட்ட முடியாத பேய்கள் அன்றும் இன்றும் என்றுமில்லை. அன்பை எண்ணி நான் பாட இந்த அவனியில் வார்த்தை இல்லை, சொந்தமென்று நான் தேட இயேசு சொந்தமென்று ஏதுமில்லை. அன்பை எண்ணி நான் பாட இந்த அவனியில் வார்த்தை இல்லை, சொந்தமென்று நான் தேட இயேசு சொந்தமென்று ஏதுமில்லை. வானம் பூமி ஒழிந்தாலும் உந்தன் வார்த்தை என்றும் ஒழியாது. வானம் பூமி ஒழிந்தாலும் உந்தன் வார்த்தை என்றும் ஒழியாது. காணும் கடல் வற்றினாலும் கர்த்தர் கருணையோ வற்றாது. காடும் கடல் வற்றினாலும் கர்த்தர் கருணையோ வற்றாது. அன்பை எண்ணி நான் பாட இந்த அவனியில் வார்த்தை இல்லை, சொந்தமென்று நான் தேட இயேசு சொந்தமென்று ஏதுமில்லை. அன்பை எண்ணி நான் பாட இந்த அவனியில் வார்த்தை இல்லை, சொந்தமென்று நான் தேட இயேசு சொந்தமென்று ஏதுமில்லை. இந்த நாளில் கூட
தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக பாஸ்டர் டயானா இயேசு அவர்கள் மீட்பரின் ஊழியங்கள் சென்னையிலே அவர்கள் நடத்தி வருகிறார்கள். நிறைய கூட்டங்களில் அருமையான சகோதரி நான் பார்ப்பது உண்டு. நான் பாஸ்டர் எட்வர்டோடு கூட அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய எல்லா பேம்லெட்ஸும் நான் பார்த்துருக்கிறேன். நிறைய பெண்கள் மத்தியில் நிறைய இடங்களில் அவங்க பேசியிருக்கிறாங்க. நிறைய பாஸ்டர்ஸ்கள் இளைஞர்களுக்கு நிறைய இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதை நான் கவனித்திருக்கிறேன். இன்றைக்கு நம் மத்தியில் நம்முடைய கூடுகைக்கு வந்திருப்பது பெரிய ஒரு ஆசீர்வாதம், சந்தோஷம். அருமையான சகோதரி அவர்களை, பாஸ்டர் டயானா இயேசு அவர்களை நம் கைகளை தட்டி சேலம் மாவட்ட சபைகள் பாதுகாப்பு சங்கத்து சார்பாக வரவேற்கிறோம். தொடர்ந்து அவங்க தேவனுடைய செய்தியை அவர்கள் நம் மத்தியில் கொடுப்பார்கள். பிரைஸ் வெல்கம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கூடி வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். என்னை அன்போடு இந்த இடத்துல அழைத்த சேலம் மாவட்ட திருச்சபைகளுடைய பாதுகாப்பின் சங்கத்தில் இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய சேனையின் போர் வீரர்களாய் தளபதிகளாய் இங்கே அமர்ந்திருக்கிற எல்லா ஊழியக்காரர்களை அப்பாவுடைய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய அன்பு மகன் எட்வர்ட் இங்கே அற்புதமான ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவர்களையும் இங்கே பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய், நம்மோடு கூட தேவன் இடைப்படும்படியாய் ஒரு விசை கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? நீ நல்லவர், நீ நல்லவர் ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எஜமானனே எஜமானனே உம் சேவைக்கா என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்து கொண்டீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்து கொண்டீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். நாங்கள் நம்பி ஆராதிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. தகப்பனே, நீ நல்லவரும் நன்மை செய்கிற தெய்வமாய் இருக்கிறீர். எங்கள் சேலம் நகரிலே கூட்டப்பட்டிருக்கிற இந்த போதகர்களுடைய ஐக்கியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. திரளான போதகர்களை கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த பட்டணத்தை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை எங்களால பார்க்க முடிகிறது. இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இதோ ஆண்டவரே, அடிமை இந்த நாளிலே இவர்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறீர். தேவையான வார்த்தைகளை கர்த்தர் நீர் பரத்திலிருந்து அருளி செய்ய வேண்டுமாய் அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ருமேனியா தேசத்திலே ஒரு அருமையான இளைஞன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் எப்பவுமே சொல்லுவான், கடவுள் என்று யாருமே கிடையாது. அப்படி ஒருவேளை அவரை ஆராதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, அப்படி நான் ஆராதிச்சுதான் ஆகணும்னு சொன்னா, தொழுது கொண்டுதான் ஆகணும்னு சொன்னா, அவர் வந்து எனக்கு சொன்னாதான் நான் செய்வேன்னு சொல்லி ஒரு இளைஞன் மிக திமிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். 1909 வருஷம்
ஒரு அற்புதமான யூத குடும்பத்திலே பிறக்கப்பட்ட ஒரு பிள்ளை. ஆனால் அவன் வளர 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 அவனுடைய வாழ்க்கையில கடவுள் என்று யாரும் இல்லை என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டு தன்னை ஒரு ஏத்தியஸ்டாக, நாத்திகனாக எல்லாரிடத்திலும் பிரகடனம் பண்ணி கொண்டிருந்தான். குடும்பம் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, எல்லாரும் எவ்வளவோ பேசி பார்த்தாங்க, ஆனா கேட்பதா இல்லை. அவன் வாழ்க்கை அப்படியாய் நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு அருமையான நாளிலே அவனுக்கு ஒரு திருமணம் நடக்கிறது. அந்த திருமணம் நடந்த பொழுது இருந்த இந்த ரிச்சர்ட் அவனுடைய மனைவியாகிய சபினாவை கூட்டிக்கிட்டு ஒரு கிராமத்துக்கு போறான். அந்த இடத்துல ஜெர்மனியை சேர்ந்த ஒரு யூதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு தச்சு தொழிலை செய்கிறவர், ஆனால் இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். அவர் அந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பாராம், ஆண்டவரே, நீர் எப்படி ஆகிலும் இந்த யூதர்களை உம்முடைய மக்களாய் நீர் மாற்ற வேண்டும், உம்முடைய ஜனமாய் நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதுமே அவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பாராம். அப்படி ஒரு நாள் அவர் ஜெபித்து கொண்டிருந்த பொழுதுதான் இந்த ரிச்சர்ட் சபீனா அந்த கிராமத்துக்கு கடந்து வந்தாங்க. கொஞ்சம் சவுண்ட் வைங்க. அந்த கிராமத்துக்கு கடந்து வந்த பொழுது இவர் அவர்களை அன்போடு வரவேற்றார். தன்னுடைய வீட்டுல ஒரு அற்புதமான ஒரு ஃபீஸ்ட், ஒரு விருந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு போகும் பொழுது ரிச்சர்ட் சபீனா கையில ஒரு வேதத்தை கொடுத்தாராம். வேதத்தை கொடுத்ததும் புதுசா திருமணமானவங்க gift கொடுக்கும் போது வேண்டான்னு சொல்ல முடியாது. என்னதான் நாத்திகனா இருந்தாலும் அந்த வேதத்தை வாங்கி கொண்டு வீட்டுக்கு போய்விட்டார். எத்தனையோ முறை அவர் வேதத்தை பார்த்திருக்கிறார். எத்தனையோ முறை ஆண்டவரை பத்தி அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். எத்தனையோ முறை அவர் ஆண்டவருடைய காரியங்களை பார்த்திருக்கிறார். எப்பொழுதுமே அவருடைய மனதிலே ஒரு மாற்றம் உண்டானதில்லை. ஆனா அந்த பர்டிகுலர் டே அந்த ஜெர்மனியை சார்ந்த அந்த கார்பெண்டர் யூதர் கொடுத்த பைபிளை வாங்கின உடனே அவருக்குள்ள ஒரு ஆசை, ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம் வந்து கொண்டே இருக்குது. நான் இந்த வேதத்தை பிடித்து படிக்க வேண்டும், இதை படிக்கணும். அவர் படிக்க ஆரம்பிக்க அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த மனிதனுடைய இருதயத்தில் கிரியை செய்ய ஆரம்பிச்சது. நாட்கள் ஆனது, மாதங்கள் ஆனது, நாட்கள் ஆனது. இந்த ரிச்சர்ட் இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டாராம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அந்த ஜெர்மனியை சார்ந்த கிறிஸ்டியன் வுல்ஃப் என்று சொல்ற அந்த கார்பெண்டர் சொன்னாரு, இந்த வேதத்தை உன்னுடைய கரத்துல கொடுத்த நாளிலிருந்து நானும் என்னுடைய மனைவியும் பல மணி நேரம், ஆண்டவரே, இந்த வேதம் யாரிடத்துல கடந்து போயிருக்கிறதோ அந்த மனுஷரை நீ சந்திக்கணும், இந்த வேதம் யாருடைய கரத்துல இருக்கிறதோ அவங்களோட நீர் பேசணும் என்று நான் செபித்து கொண்டிருந்தேன் என்று சொன்னாராம். ரிச்சர்ட் இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தார். அங்க வாழ்ற அநேகருக்கு இயேசுவை குறித்து எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க ஆரம்பித்தார். அப்பொழுது 2ஆம் உலக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று சொல்லி ஜெர்மனியை சேர்ந்த நாசி பார்ட்டி, ஹிட்லருடைய பார்ட்டி, இவங்க ருமேனியாவில் வந்து அங்க இருக்கிற நிறைய பேரை கொன்று குவித்து கொண்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் ரிச்சர்ட் சபீனா போய்கொண்டிருந்த அந்த ஆலயத்தினுடைய போதகரையும் அவருடைய குடும்பத்தையும் அங்க இருக்கிற விசுவாசிகள் எல்லாரையும் கொண்டுட்டாங்க. ஏறக்குறைய ஜாசின்னு சொல்ற அந்த பட்டணத்துல 14,000 யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். உடைஞ்சு போயிட்டாங்க. ரிச்சர்ட் உடைஞ்சு போயிட்டாரு, சபீனா உடைஞ்சு போயிட்டாங்க. ஐயோ, நாங்கள் ஆராதிக்க இவ்வளவு நாள் கூட்டமா இருந்த ஜனங்கள் ஒருத்தரும் இல்லையே, எங்கள் போதகர் மரித்து விட்டாரே, எல்லாரும் செத்து விட்டாங்களே, நாங்கள் என்ன செய்வோம் என்று அவர்கள் கதறி கொண்டிருக்காங்க. செய்வது அறிவது ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த 2ஆம் உலக யுத்தம் முடிகிற காலத்துல ருமேனியாவை கம்யூனிஸ்ட் திரும்ப ஆட்சியில் எடுக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் ஒரே ஒரு குறிக்கோள், எந்த மதமும் இருக்கக்கூடாது, யூதர்களும் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்களும் இருக்கக்கூடாது, எங்க பார்த்தாலும் கம்யூனிஸ்டுகளுடைய முழக்கம் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை, கிட்டத்தட்ட 4,000 கிறிஸ்தவர்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்துறாங்க. கம்யூனிஸ்டை சேர்ந்த
பெரிய பெரிய தலைவர்கள் வந்து பேசுறாங்க. அங்க நிறைய பிஷப்ஸ் உட்கார்ந்துருக்காங்க, பெரிய பெரிய தலைமை போதகர்கள் உட்கார்ந்துருக்காங்க. 1000 சபைகள் 500 சபைகள் என்று சொல்லி பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க எழும்பி இந்த கம்யூனிஸ்ட் சொல்றாங்க, இனிமே உங்க சபைகள் நடத்தக்கூடாது, நடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்தரங்கமா இருக்கணும், வெளியே சத்தம் கேட்க கூடாது, எங்கேயும் உங்க பைபிளை நாங்க பார்க்க கூடாது, எங்கேயும் ஏசி என்கிற சத்தம் எங்கள் காதுகள்ல கேட்க கூடாது, எங்கும் பிரசங்கம் பண்ணுகிற சத்தம் கேட்க கூடாது. எல்லா பிஷப்ஸும் ஓகே ஓகே, எல்லா பெரிய பாஸ்டரும் ஓகே, எல்லா தலைமை போதகர்களும் ஓகேன்னு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. சபீனா மெதுவா ரிச்சர்டை கூப்பிட்டாங்க. ரிச்சர்ட், could you please wipe out the shame on the face of Jesus? Could you please wipe out the shame on the face of Jesus? ரிச்சர்ட், இயேசுவின் முகத்துல இருக்கிற அந்த அவமானத்தை உன்னால துடைக்க முடியுமா? தொடங்கல. ரிச்சர்ட் மெதுவா சொன்னாரு, நான் தொடச்சா அதுக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ உன்னுடைய கணவரையே இழக்க வேண்டிய நேரிடும், பரவாயில்லையா? பரவாயில்ல, இயேசுவின் முகத்தில் இருக்கிற அவமானத்தை துடையுங்கள். 4000 பேர் அமைதியா உட்கார்ந்து கொண்டிருக்கிற 4000 கிறிஸ்தவ தலைவர்கள் அமைதியா உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடத்துல திடீரென்று ரிச்சர்ட் எழும்பி நின்று சொன்னார், அப்படியெல்லாம் இருக்க முடியாது ஐயா, அப்படியெல்லாம் இருக்க முடியாது. நாங்கள் இயேசுவை பற்றி சொல்லுவோம், இயேசுவை பற்றி நாங்கள் பிரகடனம் படுத்துவோம், நாங்கள் பொது இடங்களில் நாங்கள் ஆராதிப்போம், நாங்கள் பொது இடங்களில் பைபிள் படிப்போம், நாங்கள் செய்வோம். அந்த இடத்துல அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அமைதியா பார்த்தாங்க. அவங்களுடைய சீக்ரெட் ஏஜென்சி இது யாருன்னு கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அவ்வளோதான், அந்த மீட்டிங் முடிஞ்சது, எல்லாரும் போயிட்டாங்க, யாருக்குமே தெரியாது. திடீரென்று ஒரு கார் வந்து நின்றது. அங்கிருந்த ரிச்சர்டை தூக்கி அந்த கார்ல போட்டு அமைதியா கொண்டு போயிட்டாங்க. ரிச்சர்ட் எங்க போனாரு, எங்க இருக்கிறாரு, என்ன பண்றாரு, யாருக்குமே தெரியாது. 14 வருஷங்கள். அதுல முதல் 3 வருஷம் ரிச்சர்ட் 30 அடி ஆழத்துல இருக்கிற ஒரு அந்தரங்க அறையில ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்ல வச்சு அவர்களை அங்க போட்டு உட்கார வச்சு, படுக்க கூட இடம் இல்லாத இடத்துல அவரை உட்கார வச்சு அந்த கம்யூனிஸ்டுகளுடைய ஸ்லோகன்ஸை சத்தமா சொல்ற ஹெட்போனை அவருடைய காதுல மாட்டி 24 மணி நேரமும் சொல்ல வச்சிருப்பாங்களா, கம்யூனிஸ்ட் தான் the best one in the whole world, கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஸ்டூபிட்ஸ், பைபிள் எல்லாம் போய் அதை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கம்யூனிஸ்டுகள் சொல்ற அந்த அவர்களுடைய ஸ்லோகன்ஸ் அவருடைய காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்குமா. 24 hours ஹை ஃப்ரீக்வன்சில, ஹை சவுண்ட்ல அதுல எழுதினாரு. அவர் பிற்காலத்தில் எழுதப்பட்ட புக்கில் எழுதினாரு, எத்தனையோ பேர் அப்படி வெச்சப்பட்டு பைத்தியமாய் மாறிட்டாங்களாம், எத்தனையோ பேருடைய அந்த ஹியரிங் இதுவே போயிடுச்சா. ஆனா ரிச்சர்ட் அந்த இதை மாட்டி இருக்கும் போது மனசுக்குள்ள சொல்லிட்டு இருப்பாரா, blood of Jesus, இயேசுவின் ரத்தம். 3 வருஷம் சொல்ல முடியாத அவமானங்கள், சொல்ல முடியாத சித்திரவதைகள், அவருடைய உடம்புல 18க்கும் அதிகமான ஆழமான காயங்கள். அது மாத்திரமல்ல, அவர்கிட்ட சொன்னாங்களா, நீ கம்யூனியன் எடுக்காம இருக்க மாட்டல, உன்னுடைய ஆண்டவருடைய திருவிருந்துல கையிடாம உன்னால இருக்க முடியாதுல்ல, வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய யூரின், அவருடைய டாய்லெட் அதையே எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து, குடி, இதுதான் இயேசுவின் ரத்தம், சாப்பிடு, இதுதான் இயேசுவினுடைய சரீரம். அவரை சாப்பிட வைத்தார்கள். ரிச்சர்ட் ஒண்ணுமே சொல்லல. அவருடைய மனைவியை பிடித்து அடிமைகளை நடத்துகிற ஒரு கூடத்துல போட்டு அவங்கள சித்திரவதைப்படுத்தினாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை, 9 வயது மீகா. அம்மா அல்ல, அப்பா அல்ல, தெருவோரங்கள்ல சாப்பிட்டு ரோட்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. 14-18 வருஷம் கொடுமைகளுக்கு பின்பதாக நார்வேல இருக்கிற கிறிஸ்தவங்க கேள்விப்படுறாங்க, இந்த மாதிரி ருமேனியாவில் ஒரு ஊழியக்காரர் சித்திரவதைப்பட்டு கொண்டிருக்கிறார், ஒரு ஊழியக்காரர் கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று கேட்ட பொழுது $10,000 அமெரிக்க டாலர்களை அவங்க ருமேனியாவுக்கு அனுப்பி அவரையும் அவருடைய ரிச்சர்ட் ஒம்ராண்டையும் அவருடைய மனைவி சபீனாவையும் அவங்க மீட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வராங்க. அமெரிக்காவில் வந்தபோது
அவர் அந்த செனட் கிட்ட சொல்றாரு, அங்க நான் மட்டும் இல்ல, என்ன போல எத்தனையோ ஊழியக்காரர்கள் சித்திரவதைப்படுத்தி கொண்டிருக்காங்க, எத்தனையோ ஊழியக்காரர்கள் காயப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, என்னுடைய உடம்புல 18 காயம், ஆழமான 18 காயம், இத்தனையும் நான் பட்டிருக்கிறேன்னு காட்டும்போது அந்த அரசாங்கம், அமெரிக்க அரசாங்கம் அவங்களை அமெரிக்காவில் இருக்க வச்சாங்களாம். அங்க உட்கார்ந்து கொண்டு அவர் ஒரு அழகான புத்தகத்தை எழுதினாரு, The Voice of Martyr. The Voice of Martyr. அது மாத்திரமல்ல, Torture for Christ, Tortured for Christ, கிறிஸ்துவுக்காகப்பட்ட சித்திரவதைகள் என்று சொல்லி புத்தகங்கள் எழுதினாரு. உலகமெல்லாம் வியந்து பார்த்தாங்க. ஓ, ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன் இவ்வளவு நிந்தைகள் மத்தியில, இவ்வளவு அவமானங்கள் மத்தியில, இவ்வளவு வலிகள் மத்தியில, இவ்வளவு வேதனைகள் மத்தியில, இவ்வளவு கஷ்டங்கள் மத்தியில ஆண்டவருக்காக எழும்பி நிற்க முடியுமா? அவங்க மனைவி ஒரு புத்தகம் எழுதினாங்க, Preacher's Wife, Pastor's Wife, ஒரு போதகனுடைய மனைவி என்று சொல்லி அந்த அம்மா ஒரு புத்தகத்தை எழுதினாங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷம் அருமையான சபீனா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சேர்ந்தாங்க. 2009வது வருஷம் தன்னுடைய 92வது வயசுல அருமையான தேவ மனுஷன் ரிச்சர்ட் உம்ரால் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இளைப்பாறினாள். பலமாய் கரங்களை தட்டி, பலமா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து தேவச்சனமே. என்ன இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு கூப்பிட்ட உடனே ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், நிறைய பாஸ்டர்ஸ் வரப்போகிறாங்களா? இதனுடைய தலைப்பே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, கிறிஸ்துவ திருச்சபைகளினுடைய பாதுகாப்பு. எஸ், பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்கும், என்ன செய்ய போகிறாங்க, என்ன சம்பவிக்க போகுது ஒன்றுமே தெரியாத ஒரு சூழல். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா சேலமில் வர பாஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்லணும் ஆண்டவரே? அவங்களுக்கு என்ன சொல்லணும்? மனுஷ முகத்தை பார்க்கிறான், நீங்கள் தானே இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், சொல்லுங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும்? கேட்ட உடனே ஆண்டவர் என்னுடைய காதுகளில் சொன்ன வார்த்தை, தீங்கு அனுபவி, தீங்கு அனுபவி, தீங்கு அனுபவி. யோசித்தேன், சென்னையிலிருந்து நான் போய் அவங்கள தீங்கு அனுபவிக்க சொல்லவா? போய் சொல்லு. ஹல்லேலூயா. என்னோட கூட வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். தன்னுடைய மகன் தீமோத்தேயுவுக்கு அவங்க ஜெயிலில் இருக்கும்போது ஒரு லெட்டர் எழுதுறாங்க, ஆண்டவருக்காக தீங்கு அனுபவி, ஆண்டவருக்காக தீங்கு அனுபவி. தேவச்சனமே, நம்ம என்ன சொல்லுவோம்? பா, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, பத்திரமா இரு, எங்கேயும் போவாத, இந்த இடத்துலலாம் காசு வச்சுருக்கேன், உனக்கு ஹெல்ப் வேணா இவங்களெல்லாம் கேளு, அவங்கெல்லாம் உன்னை பார்த்துக்குவாங்க. அப்படி தானே ஒரு தகப்பன் சொல்லுவாங்க, அப்படி தானே நம்ம சொல்லுவோம். ஆனால் ஊழியக்காரன் சொல்கிறான், கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. தேவச்சனமே, ஊழியக்காரர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருக்காக தீங்கு அனுபவிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீங்கு அனுபவிக்கிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து 3 வருஷம் இந்த உலகத்தில் ஊழியம் செஞ்சாரு. 3 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. எத்தனை அற்புதங்கள், எத்தனை அடையாளங்கள், எத்தனை பெரிய மகிமையான காரியங்கள் ஆண்டவர் நடப்பித்த பொழுதும் சொந்த ஜனங்கள் அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளல. யாரும் அவரை 100% நம்புவதற்கு முற்படல. வசனம் சொல்லுது, அவர் ஒரு முறை நாசரேத்துக்கு போகும் பொழுது ஜனங்க எல்லாரும் கையில கல் எடுத்துக்கிட்டாங்களாம் அவரை கொலை செய்யறதுக்கு. ஆண்டவர் மறைந்து போனார். ஆண்டவர் சொன்னார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. ஆண்டவருக்கு எப்பவுமே இந்த பெஸ்ட் ஃபுட்டெல்லாம் கிடைச்சதில்ல. போகிற வழியில் கதிரு கிடைச்சா சாப்பிட்டுப்பாரு, போகிற வழியில் எதனா பழம் இருந்துச்சுன்னா சாப்பிட்டுப்பாரு, போகிற போக்கில் யாரனா சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவார். அவருக்கு என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமே இல்லை, சொல்லிக்கொள்ள ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் தேவாதி தேவன், அவர் ராஜாதி ராஜன், அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் சர்வத்தையும் படைத்த சர்வ சிருஷ்டிகர், உன்னதமானவர், உயர்ந்தவர், எஜமானர். உங்களுக்காக எனக்காக அவர் தாழ்மையின் ரூபத்தை எடுத்தார். தேவன் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்,
நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஊழியர்களே, அருமையான தேவ ஊழியர்களே, இன்னைக்கு நீங்க உபத்திரவப்படுறீங்களா? பாடுகளுக்கு நேராக கடந்து போய்கிட்டு இருக்கிறீங்களா? துக்கங்களை சுமக்கிறீங்களா? அவமானங்களை சுமக்கிறீங்களா? தேவையில்லாதவங்களாம் வந்து உங்களை எதிராக நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா? ஒவ்வொரு நாளும் நான் ஏன் இந்த ஊழியத்துக்கு வந்தேன், நான் ஏன் இந்த ஊழியத்துக்கு வந்தேன், நீங்க நிறைய நேரம் நினைக்கிற அளவுக்கு உங்களை பாடுகளுக்கு உட்படுத்துறாங்களா? சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த பட்டணத்துல உங்களை விட படிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, உங்களை விட அறிவாளிங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, உங்களை விட திறமைசாலிகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் உங்களை மட்டும்தான் அவருக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை மட்டும்தான் அவருக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். அவருடைய மந்தையை மேய்ப்பதற்காக, அவருடைய மந்தையை மேய்ப்பதற்காக ஆண்டவர் செய்த அந்த ஊழியத்தை செய்வதற்காக நீங்களையும் உங்களையும் என்னையும் அவருடைய அம்பாசிடர்ஸாக, அவருடைய பிரதிநிதிகளாக தேவன் இந்த பட்டணத்தில் வச்சிருக்கிறார். பலமா கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துறீங்களா? ஹல்லேலூயா. தீங்கு அனுபவி இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்த உடனே எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி தான். நான் ஊழியம் செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு பாருங்க, சொல்லுவாங்க அவங்க ஊழியம் ரொம்ப வளர்ந்துருச்சு, என் ஊழியம் அப்படியே இருக்கு. அவங்க சர்ச்சு பாருங்க, நானும் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம். ஆனால் அவர் திடீர்னு இடம் வாங்கினாரு, சர்ச்சு கட்டிட்டாரு, ஃபுல்லாக ஆத்துமாக்கள் இருக்காங்க. நான் இன்னும் வாடகை இடத்துல இருக்கேன். அவங்க சர்ச்சில் 500 பேர் இருக்காங்க, என் சர்ச்சில் 50 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லை. சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஊழியத்தை never compare your ministry with anyone. Hallelujah. உங்க ஊழியத்தை யாரோடும் நீங்க கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. நீங்க கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவருக்கு மாத்திரம்தான். 10 பேர் இருந்தாலும், 1000 பேர் இருந்தாலும், 50 பேர் இருந்தாலும், 5000 பேர் இருந்தாலும் ஆண்டவருக்கு எல்லாம் ஒண்ணுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அந்த 10 பேரை மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டமோ அந்த 10,000 பேர் வச்சிருக்கிறவங்களுக்கும் அதே தான். பட்சபாதம் இல்லாத தேவன் தம்மை நம்புகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் அநேக இடங்களில் கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா அநேக காரியங்கள் எழுப்பிக்கொண்டே இருக்குது. நம்ம இடங்கள்ல பார்த்தா, நம்ம தேசத்துல பார்த்தா கிறிஸ்தவங்க கொண்டு வந்த எல்லாமே அவங்களுக்கு வேணும், ஆனா கிறிஸ்து வேண்டாம். கிறிஸ்தவங்க கொண்டு வந்த எல்லாமே அவங்களுக்கு வேணும், ஆனா இயேசு வேண்டாம். கிறிஸ்தவங்க வேண்டாம், கிறிஸ்தவங்க கொண்டு வந்தது மட்டுமே. நல்ல எஜுகேஷன் வேணும், நல்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வேணும், அப்படிதானே? அப்படிதானே? எல்லா பட்டணத்தில் பாருங்க, பெஸ்ட் ஸ்கூல் கிறிஸ்டியன்ஸ் தான் வச்சிருக்காங்க. இலவசமான பெஸ்ட் மருந்து கிறிஸ்டியன்ஸ் தான் கொடுக்க முடியும். எத்தனையோ பேர் அனாதைகளை, எத்தனையோ குஷ்டரோகிகளை, எத்தனையோ அனாதை வீசப்பட்ட குழந்தைகளை இன்றைக்கு தேசத்துல வளர்த்து ஆளாக்கி பெரியவர்களாய் உயர்த்தினது கிறிஸ்தவ மிஷினரிகள், கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் தான். வேணாம் வேணான்னு வீசப்பட்ட குழந்தை எந்த மதமோ எந்த இனமோ யாருக்கும் அது கவலையே கிடையாது. எந்த பிள்ளையா இருந்தாலும் எடுத்து வளர்க்கிறது ஒரு கிறிஸ்தவங்க தான். இன்றைக்கு தான் மற்ற மதத்தினர்லாம் அங்கங்கே வச்சிருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். ஆனால் சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே கிறிஸ்தவர்கள் தான் இந்த தேசத்தை கட்டி அமைச்சிருக்கிறாங்க, கட்டி எழுப்பியிருக்கிறாங்க. இன்றைக்கு வரைய மிஷினரிஸ் போட்ட ரோடுகள், அவங்க கட்டின பிரிட்ஜஸ், அவங்க கட்டின டேம் இன்ன வரையும் அப்படியே நல்லா இருக்கு, நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கிறிஸ்தவங்க கண்டுபிடிச்ச மைக் வேணும், கிறிஸ்தவங்க கண்டுபிடிச்ச போன் வேணும், கிறிஸ்தவங்க கண்டுபிடிச்ச மியூசிக் சிஸ்டம் வேணும், கிறிஸ்தவங்க கண்டுபிடிச்ச ட்ரெஸ்ஸிங் வேணும், எல்லாம் வேணும். ஆனா இயேசு வேண்டாம், ஆனா இயேசு வேண்டாம். இன்னைக்கு இயேசுவை நிராகரிச்சு கொண்டிருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களை நிராகரிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க மேல கோவப்படுறதை விட, அவங்க மேல நம்ம சண்டைக்கு போறதை விட அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோமே. நன்மை செய்து பாட அனுபவிச்சா நீங்க பாக்கியவான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. நீங்க நிறைய நல்லது செஞ்சு உங்களை நன்றி இல்லாம அவங்க பேசினா
நீங்க பாக்கியவான்கள். இல்ல உங்களை அவங்க ரொம்ப புகழ்ந்து பேசிட்டா அதுக்குள்ள அந்த கிரெடிட்ஸ் நமக்கு இல்லாமலே போயிடும். பரலோகத்துல கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய மகிமையை வச்சிருக்காரு, ஒரு பெரிய கிரெடிட் வச்சிருக்காரு. இந்த உலக மேன்மையை தூக்கி போட்டுருங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு எது இல்லைனாலும் நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினால உன் வீட்டையாவது உனக்குள்ள எதையாவது நீ விட்டு வந்தா நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. ஆமே. என்னை பின்பற்றுகிறவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். நீங்க இயேசுவை பின்பற்றணுமா? சிலுவை உங்க மேல இருக்கணும். நீங்க இயேசுவை பின்பற்றணுமா? சிலுவை உங்க மேல இருக்கணும். நோ கிராஸ் நோ கிரவுன். உங்க மேல சிலுவை இல்லைன்னா உங்க தலையில கிரீடம் இல்லை. இந்த தலையில கிரீடம் இல்லை. இந்த உலகத்துல நம்ம மிஞ்சி போனா எத்தனை வருஷம் வாழ்ந்துட போறோம்? வசனம் சொல்லுது 70 வருஷம், ரொம்ப பலனா இருந்தா 80 வருஷம். இப்பெல்லாம் 60 தொட்டுட்டாலே பெரிய ஒரு சாதனையா தெரியுது இல்ல? அப்போ இந்த கொஞ்ச காலம் வாழ்க்கை இல்ல 30 வயசு வரை நீங்க என்ன பண்ணீங்கன்னே உங்களுக்கு தெரியல. அப்புறம் கல்யாணம் பண்ணீங்க, பிள்ளைகள், அப்புறம் ஊழியம். இப்போ அப்படியே அந்த ஊழியத்துல ஒரு 30 வருஷம், 40 வருஷம், 20 வருஷம், அவ்வளவுதான். அதுக்குள்ள நம்ம வாழ்க்கை அப்படியே மங்கி கொண்டிருக்குது. முடிய போகுது இன்னும் கொஞ்ச காலத்துல. நம்ம நிறைய நேரம் நம்மளுடைய எல்லா ப்ரெஷியஸான டைமும் கவலைப்படுறதுக்கு தான் நம்ம நிறைய நேரம் ஒதுக்குறோம். யோசிச்சு பாருங்க தேவ சின்னமே, ஊழியக்காரர்களே, எத்தனை நாள் நீங்க முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த நல்ல ஊழியத்தை எனக்கு கொடுத்தீங்களே, இந்த 15 ஆத்துமாவை என்னை நம்பி கொடுத்துருக்கிறீங்களே, இந்த சின்ன வாடகை இடத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே, உண்மை ஆராதிக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற பாரத்தை எனக்கு கொடுத்தீங்களே. எத்தனை நாள் நம்ம சொன்னோம்? முழங்கால் போடும்போதெல்லாம் அன்புள்ள ஆண்டவரேன்னு ஆரம்பிச்சு முடிக்கும் போது அவரை திட்டி தீர்த்து முடிச்சிடறோம்ல. நீங்க எனக்கு எதுவுமே செய்யல ஆண்டவரே, நீங்க எனக்கு இதை கொடுக்கல, அதை கொடுக்கல, இதை கொடுக்கல, அதை கொடுக்கல. இன்றைக்கு ஆண்டவர் வெறுமையாய் நின்று கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுது, பிதாவுக்கு அடுத்தபடியாக உட்காருகிற அந்த பாக்கியத்தை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணவே இல்லையா. தாழ்மையின் ரூபத்தை எடுத்து சிங்காசனங்களை வெறுத்து, மேன்மையை வெறுத்து, எப்பொழுதும் தூதர்களால் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற எல்லா மகிமையை தொடர்ந்து இந்த உலகத்துல நமக்காக ஊழியம் செய்யும்படி வந்தார். ஆமென். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். தேவஜனமே, ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்காக எழும்புங்க. எல்லாம் பாடுகளை, நிந்தைகளை சந்தோஷமா தோளில் எடுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே இவ்வளோ பெரிய கஷ்டத்தை என்ன நம்பி நீங்க கொடுத்துருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய அவமானத்தை நான் சுமப்பேன் நீங்க நினைச்சிருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய பாடுகளை, இவ்வளோ பெரிய வேதனைகளை, இவ்வளோ பெரிய கஷ்டங்களை நான் சுமப்பேன்னு என் மேல வச்சிருக்கிறீங்களாப்பா. நான் ஓட எனக்கு கிருபை கொடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்த ஒரு மனுஷன். அவருடைய தகப்பன் ஒரு ரோமன், தாய் ஒரு யூத பெண். சோ ரோமனுடைய ஆட்சியும் அங்க இருந்துச்சு, எருசலேமில் யூதர்களுடைய ஆட்சியும் இருந்தது. சோ அவருக்கு 2 பக்கமே அவருக்கு ஆதரவு ரொம்ப அதிகம். ரோமர் கிட்ட போனா நான் ரோமன்னு சொல்லிக்கலாம், யூதர் அபிஷியல்ஸ் கிட்ட போனா நானும் ஒரு ஜூன்னு சொல்லிக்கலாம். அவருக்கு நல்ல எல்லா இடத்துலயும் பேரு, புகழ், மரியாதை, ரெஸ்பெக்ட் எல்லாமே இருந்துச்சு. வசனம் சொல்லுது, கமாலியலுடைய கால்களின் கீழே உட்கார்ந்து அவர் படித்தவர். So he is well educated. அந்த காலத்துல படிப்பு ரொம்ப கம்மி. ஆனா பால் he was well educated. நல்ல படிப்பு இருந்துச்சு, எல்லாமே தெரிஞ்சது. உங்களுக்கு தெரியும், முதல் இரத்த சாட்சியாகிய ஸ்தேவானுடைய துணிகளை, ஆடைகளை அவனுடைய காலடியில தான் வச்சாங்க. அவர் சைன் போட்டதுக்கு அப்புறம் தான் அவனை கொண்டு போறாங்க. சோ அப்படிப்பட்ட பொறுப்போடு இருந்தவன், அப்பேற்பட்ட பேர் புகழோடு இருந்தவன். ஆனா ஆண்டவர் அவரை தொட்டதுக்கு அப்புறமா நம்மளை ஊழியத்துக்கு அழைச்சா மாதிரி பவுல ஊழியத்துக்கு அழைச்சதுக்கு அப்புறம் அவ்வளோ பெரிய மேன்மைகள், அவ்வளோ பெரிய வசதிகள், அவ்வளோ பெரிய மரியாதை, அவ்வளோ பெரிய
எஜுகேஷன், அவருடைய எல்லா டிகிரிஸ் எல்லாத்தையும் தூக்கி குப்பை என்று எண்ணினேன். ஹல்லேலூயா. குப்பை என்று எண்ணினேன். ஆண்டவருக்காக சிலுவை எடுத்துக்கிட்டாரு. ஆண்டவருக்காக சிலுவை எடுத்துக்கிட்டாரு. கட்டப்பட்டு இருக்கிறாங்க, தொழுமரத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க, அடிக்கிறாங்க. வசனம் சொல்லுது, ராமுழுது அவங்க கட்டி வச்சிருக்கும் பொழுது பவுலும் சீலாவும் தேவனை துதித்தார்களா. பவுலும் சீலாவும் தேவனை நான் நினைச்சேன், ரிச்சர்ட் உம்ரால்டுக்கு எங்க இருந்து வந்தது இந்த தைரியம்? எங்க இருந்து வந்தது இந்த இன்ஸ்பிரேஷன்? எங்க இருந்து வந்தது இந்த ஒரு இவ்வளோ பாடுகளை அனுபவிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்ற மைண்ட் செட் எங்க வந்தது? நமக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவையான நேரத்தில் கிடைக்கலன்னா கூட ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்துவோம். என்ன ஆண்டவரே, நான் ஒரு ஊழியக்காரன், என்னை நீங்க இப்படி அவமானப்படுத்திட்டீங்களே, எனக்கு நீங்க இதை கொடுக்காம போயிட்டீங்களே. ஆண்டவர் நமக்கு ஒரு நோய் கொடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டுன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஒரு ஊழியக்காரன் சுகத்தை கொடுக்க மாட்டீங்க, ஒரு ஊழியக்காரன் இதை கொடுக்க மாட்டீங்க, அதை கொடுக்க மாட்டீங்க. என் பிள்ளைகளை பாருங்க, அந்த பிள்ளைகளை பாருங்க எப்படியெல்லாம் இருக்காங்க. என் பிள்ளைங்களுக்கு ஒரு பைக் வாங்கி தர முடியல, என் பிள்ளைங்களுக்கு ஒரு கார் வாங்கி தர முடியல. ரிச்சர்ட் உம்ரால் மரணத்தை தினந்தோறும் அணுவான்னு சொல்லுவாங்களே, அணுவா சித்திரவதைகளை இயேசுவுக்காக சகித்து கொண்டார். பவுல் வசனம் சொல்லுது, அவர் எத்தனையோ முறை வாரினால் அடிபட்டார். காட்டிலையும் பசியிலையும் நிர்வாணத்திலையும் பட்டயத்திலும் வேதனையிலும் கடந்தார். எல்லாவற்றும் இயேசுவுக்காக, எல்லாம் இயேசுவுக்காக. என்னை அவமானப்படுத்துறீங்களா, என்னை நிந்திக்கிறீங்களா, என்னை பட்டினியா போடுறீங்களா, என்னை அடிக்கிறீங்களா, என்னை தேவையில்லாம என்னை காட்டி கொடுக்குறீங்களா, அல்லது என்னை குறித்து தவறான காரியங்களை எல்லா இடத்துல பிரஸ்தாபப்படுத்துறீங்களா, பரவாயில்ல, இயேசுவுக்காக நான் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுவேன். இயேசுவுக்காக நான் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுவேன். இப்ப பாருங்க, கடைசியில அவர் ராயனுக்கு அபயமிடுகிறேன் என்று சொன்ன உடனே அவரை இப்ப ரோமுக்கு அனுப்பி விடுறாங்க. அந்த இடத்துல அவரை சிரசேதம் பண்ண போறாங்க. அவர் சாக போறார். கடைசி நேரம் அவருக்கு தெரியும், நான் சாக போறேன்னு அவருக்கு தெரியும். என்னுடைய சரீரத்தை பானவாளியாக நான் ஊற்றுகிற நேரம் வந்துருச்சுன்னு சொன்னாரு. என் கூடாரத்தை விட்டு நான் போற நேரம் வந்துருச்சுன்னு சொன்னாரு. So he knows his end is coming very soon. இருந்தாலும் தனக்கு பின்பதாக இருக்கிற ஊழியக்காரனை, தனக்கு பின்பதாக இந்த சிலுவையை சுமக்க வேண்டும் என்று நினைக்கிற தீமோத்தேயு கிட்ட சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அப்ப நான் நினைச்சேன், இந்த பசி உங்களை வாட்டலையா, இந்த நிர்வாணம் உங்களை வாட்டலையா, இந்த அடி உங்களுக்கு வலிக்கலையா, எத்தனை நாள் இந்த தொழுமரத்துல கட்டி தலைகீழ தொங்க போட்டிருந்தாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியலையா? இதை விட இயேசுவின் அன்புதான் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சுதா? எஸ். எந்த ஒரு மனுஷன் அந்த அன்பை 100% ருசிச்சிருக்காங்களோ, 100% ருசிச்சிருக்காங்களோ, இந்த உலகத்துல இயேசுவின் அன்பை விட பெருசு இந்த உலகத்துல எதுவே இல்லை. தேவஜனமே, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதை விட பெரிய பொறுப்பு இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதை விட ஒரு பெரிய பிளஸிங் அல்லது உயர்ந்த பதவி இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. நீங்க யாரும் உலகத்துக்கு ஊழியம் செய்யல, பரம தகப்பனுக்கு போர் சேவகர்களாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க உலகத்தின் ராஜாக்களுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரம தகப்பனுக்கு ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. பரம தகப்பனுக்கு ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. நம்ம நாட்கள் முடிந்து அப்பாவை சந்திக்கிற நாளில் உண்மை உத்தமமான ஊழியக்காரனே அவர் அழைக்க வேண்டாமா? அவர் அழைக்க வேண்டாமா? உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஜீவ கிரீடத்தை வாய மகனேன்னு சொல்லி கட்டி அணைச்சு உங்க தலையில அவர் வைக்க வேண்டாமா? ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டவர் ஆசையா வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. உங்க ஊழியத்துல தைரியமா ஓடுங்க. ஊழியக்காரங்க எப்பொழுதுமே கம்பீரமா இருக்கணும். நான் எப்பவுமே நினைப்பேன், ஊழியக்காரங்கன்னு சொன்னாலே ரொம்ப ஒரு பெஸ்ட் ப்ரெசன்டேஷனில் இருக்கணும். அவங்க எந்த இடத்துலையும் குறுகி அப்படியே ரொம்ப சோர்ந்து அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. உங்கள் கையில் இந்த புக்கு இருக்கிற வரைய நீங்கள் ராஜா வீட்டு பிள்ளைங்க. இந்த உங்கள் கையில் இந்த வேதம் இருக்கிற வரையில் உங்களை விட பெரியவங்க யாருமே இல்லை. தேவஜனமே, நீ எவ்வளவு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்த பலிபீடத்தில் நின்று ஆண்டவரை பற்றி சொல்றீங்களோ
உங்களை விட பெரிய மனிதர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இயேசுவை உயர்த்துகிற நீங்கள் தான் உலகத்துல ரொம்ப ஸ்பெஷலான, ரொம்ப மேன்மையான, ரொம்ப பெரிய மனிதர்கள். பலமாக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சோர்ந்து போகாதீங்க. தாழ்வு மனப்பான்மைகளை உங்க இருதயத்திலிருந்து தூக்கி போடுங்க. நான் ரொம்ப சிறியவங்க, நான் ரொம்ப ஏழை, நான் ரொம்ப சின்ன பாஸ்டரு, நான் ரொம்ப ஏழை பாஸ்டரு, நான் ரொம்ப அற்பமான பாஸ்டர், நான் ரொம்ப கிராமத்து பாஸ்டர், நான் ரொம்ப ஒதுக்கப்பட்ட பாஸ்டர். ஆண்டவர் கணக்குல அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் கணக்குல அப்படிப்பட்ட லிஸ்ட் எல்லாம் அவர்கிட்ட இல்லவே இல்லைங்க. அவர் எல்லாரையும் என்னுடைய பிரதிநிதி, என்னுடைய பிரதிநிதி, என்னுடைய பிரதிநிதி, மை அம்பாசிடர், மை அம்பாசிடர். என் நாமத்தை சொல்ல என்னால அழைக்கப்பட்டவன், என் நாமத்தை சொல்ல என்னால அபிஷேகம் பண்ணப்பட்டவன், என் நாமத்தை சொல்ல என்னால தெரிந்து கொள்ளப்பட்டவன், என் நாமத்தை சொன்ன என்னால தாயின் கருவில உருவாக முன்னமே அழைக்கப்பட்டவன். அது மட்டும்தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் லிஸ்ட்ல பெரிய ஊழியக்காரன் சின்ன ஊழியக்காரன்லாம் இல்லை. எல்லாரும் அவருடைய ஊழியக்காரர்கள், எல்லாருமே அவருடைய ஊழியக்காரர்கள். அப்பா என்ன ரொம்ப ஆசையா பார்ப்பாருன்னா, உங்ககிட்ட என்ன குவான்டிட்டி இருக்குன்னு அவர் பார்க்கறது இல்லை. உங்ககிட்ட எவ்வளவு பெரிய சர்ச் இருக்கு, எத்தனை ஆயிரம் ஆத்துமாக்கள் இருக்கு, அல்லது எவ்வளவு பெஸ்ட் ஆடியோ மியூசிக் சிஸ்டம் உங்க சர்ச்சில் இருக்கு, அதை ஆண்டவர் பார்க்கறது இல்லை. நீங்க ஆண்டவருக்காக உழைக்க எவ்வளோ ஆயத்தமா இருக்கீங்க, நீங்க ஆண்டவருக்காக உழைக்க எவ்வளோ ஆயத்தமா இருக்கீங்க, நீங்க ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல எவ்வளோ எவ்வளோ இன்னும் வாஞ்சையா இருக்கீங்க. திறப்புல பாரப்பட எத்தனை பேர் இன்னும் வாஞ்சையா இருக்கீங்க. நீங்க ரோட்ல நடந்து போகும் போதெல்லாம் நீங்க பார்த்தா உங்களுடைய கண்கள் எத்தனை வாட்டி அழுதுருக்கு. யோசிச்சு பாருங்க. எத்தனை வாலிபர்கள் குடிச்சிட்டு அங்க எங்க விழுந்திருக்காங்க, எத்தனை பேர் பொல்லாத காரியங்களுக்கு நேராக ஈடுபடுறதை நீங்க பாக்குறீங்க. பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய கண்கள் கலங்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய கண்களில் கண்ணீர் வர வேண்டும். நம்ம அதை ரொம்ப ஈஸியா கடந்து போயிடுவோம். ஒரு ஓரமா நின்னு, யாரும் பார்க்காத இடத்துல நின்று கண்ணீர் வடிங்க. ஆண்டவரே, என் தேசம் பக்தி நிறைந்த தேசம்ப்பா, என் தேசம் பக்தி நிறைந்த தேசம், என் ஜனங்கள் பக்தி உள்ள ஜனங்கள். அவங்கள நீங்க சந்திக்க மாட்டீங்களா? சந்திக்க மாட்டீங்களா? சந்திக்க மாட்டீங்களா? நான் ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எழுப்புதல் வரணும் வரணும்னு எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, நானும் ஜெபம் பண்றேன். ஆனா எழுப்புதல் எப்பயோ வர வேணாம், என் காலத்துல கொடுங்க, என் கண் முன்னாடி கொடுங்க. மாற்றத்தை நான் பார்த்துட்டு சாகணும். ஏன்னா நான் திறப்புல நிக்கிறேன். எனக்கு பின்பதாக வர வேணாம், நான் இருக்கும் போதே எனக்கு கொடுங்க. ஆமென். நீங்க எந்த ஜெபம் பண்ணாலும் சொல்லுங்க, ஆண்டவரே செய்யுங்க, இப்பவே செய்யுங்க. ஆண்டவரே இப்பவே செய்யுங்கப்பா. என் தேசம் உங்க முழுசா அழிஞ்சுக்கணும். என் பட்டணத்துல இயேசுவின் கொடி ஏற்றப்படணும். என் பட்டணத்துல சிலுவை கொடி ஏற்றப்படணும். இயேசு இல்லாத வீடு இருக்க கூடாது, இயேசு இல்லாத கிராமம் இருக்க கூடாது, இயேசு இல்லாத எந்த தெருக்குள்ள இருக்க கூடாது. எல்லா இடத்துலயும் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படணும்ப்பா. அதை நான் வாஞ்சிக்கிறேன், அதை நான் தாகமா நினைக்கிறேன், அதை நான் வாஞ்சிக்கிறேன். என் கண்களுக்கு முன்பதாக என் காலத்துல என் நாட்களில் அதை நிச்சயமா நீங்க செய்யுங்கன்னு சொல்லி நீங்க கேளுங்க. அப்பா செய்வார், அப்பா செய்வார். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க பேசுறதை நான் கேட்டிருக்கிறேன். நான் ஏதோ தெரியாம இந்த ஊழியத்துல வந்துட்டேன், என் பிள்ளைங்க வந்துடக்கூடாது, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். பாஸ்டர்ஸ், எத்தனை பேர் பிள்ளைங்க ஊழியத்தில் இருக்காங்க? பாஸ்டர்ஸ் சொல்லுங்க கொஞ்சம். எந்த பாஸ்டர் கேட்டாலும் உங்க பிள்ளை என்ன பண்றான்? இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான், பிஎஸ்சி முடிச்சிட்டான், டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கான், ஃபாரின்ல வேலை தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன்? ஒரு டாக்டரை போய் பாருங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி ஒரு டாக்டர் இருக்கிறாருன்னா, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நீங்க போதீங்கன்னா அந்த டாக்டர் பேருக்கு கீழே அவங்க பையனோட பேர் இருக்கு. டீச்சர் வீட்டில் போய் பாருங்க. அம்மா டீச்சர், அப்பா டீச்சர், பிள்ளைங்க 4 பிள்ளைங்களா இருந்தாலும் 4 பிள்ளைங்களும் டீச்சர். ஒரு லாயர் வீட்டில் போய் பாருங்க. அவங்க அப்பா சொல்லுவார், நான் லாயராக இருந்தேன்ப்பா, நீ நல்லா படிச்சு ஜட்ஜ் ஆயிடணும். அப்போ இந்த உலகத்தில் சாதாரண சாதாரண அழிந்து போகிற இந்த உலகத்தில் வாழ்ற அற்ப நாட்கள்
கையில் இருக்க போகிற அந்த செல்வத்துக்கு உழைக்கிற அந்த ஜனங்கள் கூட அந்த வேலையை அவங்க அவ்வளோ நேசிச்சு என் பிள்ளை தான் வரணும், என் பிள்ளை தான் செய்யணும். ஒரு பிஸ்னஸ் மேன் பாருங்க, என் பிஸ்னஸை எனக்கு அடுத்து என் பிள்ளை பார்க்கணும். ஆனால் ரொம்ப 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 மன கஷ்டமான விஷயம், ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம், கண்ணீர் வடிக்க வேண்டிய விஷயம், துக்கப்பட வேண்டிய விஷயம். ஊழியக்காரங்க மட்டும்தான் இந்த நாட்களில் சொல்கிறாங்க, என் பிள்ளை ஊழியத்துக்கு வர வேணாம், என் பிள்ளை ஊழியத்துக்கு வர வேண்டாம். எனக்கு ஒரு நல்ல பாஸ்டர் தெரியும், ரொம்ப உற்சாகமான பாஸ்டர், ரொம்ப ஒரு வைப்ரண்டாக இருக்கிற ஒரு மனுஷன். அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த அந்த கூட்டமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். வார்ஷிப்லாம் அவ்வளோ அழகாக பண்ணுவார். அவருக்கு 2-3 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு முறை என்கிட்ட சொன்னார், என் பிள்ளைங்க ஊழியத்துக்கு வேண்டாம், நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்க பட வேண்டாம். நான் சொல்கிறேன், இல்லை பாஸ்டர், பிள்ளைங்களை பைபிள் காலேஜ் அனுப்புங்க. நோ நோ நோ, அவங்க எதனா டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் போட்டோம். சரின்னு போய் ஒரு பிஎஸ்சி சேர்த்தாரு. பசங்க சொல்லிட்டாங்க, எம்எஸ்சி படிக்கணும் டேடி. எம்எஸ்சி முடிச்சுட்டாங்க, யூனிவர்சிட்டி போனாங்க. இப்போ பிள்ளைங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஃபாரின் போனோம், வேலை பார்க்கணும். ஏன்னா அந்த ட்ராக்கை மாற்றி விட்டது நீங்கள் தான். திரும்ப அந்த ட்ராக்லேருந்து திரும்ப இந்த பக்கம் வருவாங்கன்னா வர மாட்டாங்க. நான் பேசுறது ஒருவேளை உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கா? என்ன சிஸ்டர் ப்ராக்டிக்கலாக பேச மாட்டேன்றீங்க? இந்த காலத்தில் எப்படியெல்லாம் பிள்ளைங்க வாழ்ந்துட்டுருக்கு. எங்கள் பிள்ளைங்கள போய் கஷ்டப்பட்டு 5க்கும் 10க்கும் நிற்க சொல்கிறீங்க. போய் வீடு வீடாக போய் ஜோம் பண்ணிட்டு யாராவது காணிக்கை கொடுக்கணுமான்னு என் பிள்ளை நிற்கணுமா? அதுதானே உங்கள் பிரச்சனை. ஒரு ஊழியம் நடத்தினா யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு என் பிள்ளைங்க போய் பார்க்கணுமா? ஏன் என் பிள்ளைங்க தானே, என் பிள்ளைங்க காரோட நல்ல வசதியோட மேன்மையோட இந்த இடத்துல வாழணும். அப்படிதான் நினைக்கிறீங்க. பிதாவானவர் அப்படி நினச்சிருந்தா தான் ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்க முடியுமா? அவருக்கு ஒரே பிள்ளை தானே. உலகத்தை சிருஷ்டிக்கும் போது செல்ல பிள்ளையா மடியில் இருந்தாரே, ஒரே பிள்ளைன்னு கூட பார்க்காம உங்களையும் என்னையும் ரட்சிக்கப்படி நீங்களும் நானும் இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு அழகாக சாரி கட்டி பியூட்டிஃபுல்லாக கையில் பைபிள் எடுத்துக்கிட்டு நானும் ஒரு ஊழியக்காரன்னு சொல்லி ரொம்ப தலை நிமிர்ந்து நம்ம நிற்கிறதுக்கு, இழந்து போன ஏதேனில இழந்து போன உறவை திரும்ப மீட்டு, அவருக்கு புறம்பா இருந்தோம், காணியாட்சிக்கு புறமா இருந்தோம், உறவுக்கு புறமா இருந்தோம், அந்நியர்களாக இருந்தோம், தூரமாக இருந்தோம், இன்னைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உலகத்தில் வேற எந்த மதத்துக்காரங்க அவங்க கடவுளை இவ்வளோ க்ளோஸாக வச்சிருக்காங்க? ஒரே பயபக்தி, அப்படி இப்படி எதோ எவ்வளவோ சடங்கு சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு காலையில் நம்ம என்ன சடங்கு சாஸ்திரத்தை முடிச்சுட்டு வந்தோம்? ஐயா தூங்கி எழுந்தோம், குளித்தோம், சாப்பிட்டோம், ட்ரெஸ்ஸை போட்டோம், பைபிளை பிடிச்சோம், வந்து உட்காந்துருக்கோம். இது எல்லாத்துக்கும் காரணம் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காக ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையில கல்வாரின் சிலுவையில சிந்தி இந்த ரட்சிப்பு நமக்கு கொடுத்திருக்காருல்ல, ரட்சிப்பு நமக்கு கொடுத்திருக்காருல்ல. இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருந்த போதும், இந்த பட்டணத்தில் எத்தனை பேர் இருந்த போதும், நீங்க அவருக்கு தேவைன்னு உங்களை அப்பா அழைச்சிருக்கிறார்ல. அந்த தெய்வத்துக்கு நம்ம உண்மையா இருக்க வேண்டாமா? அந்த தெய்வத்துக்கு நம்ம உண்மையா இருக்க வேண்டாமா? நீங்க அப்பாவை நேசிக்கிறது இல்லையா? சும்மா சும்மா நான் வந்துட்டேன், ஊழியம் சாகிற வரையும் இந்த பைபிளை பிடிச்சிட்டு அப்படி செத்துறேன், என்னோட இந்த ஊழியம் முடிஞ்சிருட்டோம், என் பிள்ளைக்கு வேண்டாம், என் பிள்ளைக்கு வேண்டாம். தேவஜனமே, தேவஜனமே இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்களேன். தேவஜனமே இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்களேன். பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பாடுபட்டாலும் பரவாயில்ல, பட்டினியா இருந்தாலும் பரவாயில்ல, உபத்திரவப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த ஊழியத்தை என் தலைமுறை தலைமுறையா நாங்க ஆண்டவருக்காக செய்வோம்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. அந்த பிள்ளைங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது தானே. எத்தனை ஊழியக்காரங்க பிள்ளை இல்லாம இருக்கிறாங்களே. ஏசப்பா உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தாரே. இந்த வாலிப பிராயம் மட்டும் பிள்ளைக்கு ஜீவன் சுகபலனை கொடுத்திருக்கிறாரே. எத்தனை முறை உன் பிள்ளை விழுந்து விழுந்த போதெல்லாம் ஆண்டவர் தூக்கி தூக்கி எடுத்திருக்கிறாரே. அவங்க பிறந்த போது நீங்க சொன்னீங்க, ஆண்டவரே இந்த குழந்தைய நான் உங்க ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆனால் வளர வளர சொல்லிட்டீங்க, ஊழியத்தை நான் செய்கிறேன், என் பிள்ளை உலகத்துக்கு ஓடட்டும். நோ நோ, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்களுக்குள்ள
உங்களுக்குள்ள பொக்கிஷம், உங்களுக்குள்ள ஆசீர்வாதம், உங்களுக்குள்ள மேன்மை பரலோகத்துல காத்திருக்கு, பரலோகத்துல காத்திருக்கு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம்தான், உலக வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். ஆனா அப்பாவோட வாழ்கிற வாழ்க்கை 1000 கால அரசாட்சி, முடிவில்லாத அரசாட்சி, முடிவில்லாத அரசாட்சி. நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க போய் ஆண்டவர் முன்னாடி நிற்கும் போது உங்க பின்னாடி ஒரு 15-20 தலைமுறையில் இருக்கிற எல்லாரும் வந்தாங்க நின்னாங்கன்னா ஏசப்பா உங்களை எவ்வளவு பெருமையா பார்ப்பாரு, எவ்வளவு பெருமையா பார்ப்பாரு. இல்லைன்னா நீங்க மட்டும் நிற்பீங்க, நீங்க மட்டும் நிற்பீங்க. அப்பா கேட்பார்ல, அப்பா உன்னை நான் என் ஊழியத்துக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேனே. உங்க பாஸ்ட் எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க கடந்த காலத்தெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்த உன்னை எனக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேனப்பா, எனக்குன்னு நான் உன்னை பரிசுத்தப்படுத்தினே. நீ பக்தி உள்ள சந்ததிய எனக்குன்னு வைக்காம பிசாசுக்கு கொடுத்துருக்க, பிசாசுக்கு கொடுத்துருக்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து வேதனைப்படுறாரு. இன்னைக்கு கர்த்தர் அநேக ஊழியக்காரர்களை பார்த்து வேதனைப்படுறாரு. கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல போர்ச்சேவகனாய் பாட அனுபவிங்க, சந்தோஷமா பாட அனுபவிங்க, சந்தோஷமா பாட அனுபவிங்க. எனக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு, பாஸ்டர் MT பால் ரகு, திருநெல்வேலியில ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. எத்தனை பாடு, எத்தனை உபத்திரவம், எத்தனை கஷ்டம், எத்தனை கண்ணீர் வந்தாலும் ஊழியத்தை கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டாரு. ரொம்ப நாங்கள் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது நிறைய கஷ்டம் இருக்கும், எங்களுக்கே கொஞ்சம் சாப்பாடு தான் இருக்கும், வீட்டில் கொஞ்சம் தான் வச்சுருந்துருப்பாங்க. 2 ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா, நாங்கள் 4 பிள்ளைங்க இருக்கிறோம், எங்கள் மம்மி டேடி 6 பேர். அந்த கொஞ்சம் சாப்பாடு 2 ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா போட்டு முடிச்சு அவங்கள கொடுத்து அனுப்பிடுவார். அடுத்து நாங்கள் என்ன சாப்பிடுவோன்னு அவர் யோசிக்கவே மாட்டார். திரும்ப எங்கள் மம்மி கொஞ்சம் வெந்நி வச்சு ஆளுக்கு 2 பிஸ்கெட் கொடுத்து தொட்டு சாப்பிட்டு போய் படுத்துருக்குறோம். எத்தனையோ நாட்கள், எத்தனையோ நாட்கள். ஏதாவது ஊழியக்காரங்க வந்து ஐயா எங்கள் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வேணும்னு கேட்டார்னா டக்குன்னு போவார், எங்கள் பெட்டிங்கெல்லாம் திறப்பார், எது எது பெஸ்ட்டாக இருக்கோ எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு கொடுத்து அனுப்பிடுவார். நாங்கள் என்ன போடுவோன்னு அவர் யோசிச்சதே கிடையாது. நாங்கள் 4 பிள்ளைங்க, 4 பேரையும் ஊழியத்துக்கு கொடுத்துருக்காரு. நாங்கள் 4 பேரும் ஊழியம் செஞ்சிட்ருக்குறோம், வேறு வேறு இடத்துல ஊழியம் செஞ்சிட்ருக்குறோம். எங்கள் டேடி பெருசாக எங்களுக்கு எதுவுமே சேர்த்து வச்சதில்லை, ஆனால் எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு 4 பேரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, 4 பேரும் ஊழியத்தில் பெரியவங்களா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எங்களை மட்டும் ஆசீர்வதிக்கல, எங்களை சார்ந்திருக்கிற எல்லாருக்கும் எங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. அதுக்கு நான் ஒன்று தான் சொல்ல முடியும், எங்கள் அப்பா அம்மா எந்த ஒரு காரியம் ஒரு சுயநலம் இல்லாமல், தங்களுக்கென்று எதுவுமே இல்லாமல் எல்லாம் ஊழியம் 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 ஊழியம்னு அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ந்ததுனால எங்களை ஏசப்பா அவர் பார்த்துக்கிறாரு. அவர் எங்கள் மாமியாடி பார்த்துக்கல, ஏசப்பா பார்த்துக்கிறாரு. நம்பிக்கையோட உங்கள் சந்ததிகளை, உங்கள் தலைமுறைகளை ஆண்டவருக்கு கொடுங்க. சரி, நல்ல போர்ச்சவர்கள் எப்படி இருப்பாங்க? நான் யோசிச்சேன், ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு கிட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவ ஊழியம், ஒரு போர் சேவகர்களுக்கு ஈடு இணையா இருக்கணும்னு சொல்லி ஏன் அந்த கம்பேரிசன் கொடுத்தாரு? ஏன்? முதலாவது, ஒரு போர் சேவகன் ஒரு முகம் உள்ளவனா இருப்பானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. they will be very concentrate on their service. அவங்களுடைய சர்வீஸ்ல ரொம்ப ரொம்ப ஒருமுகத்தோடு இருப்பாங்க. அப்படின்னா ஒரு போர் சேவகன் அந்த லிஸ்ட்ல அவர் பேர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவருடைய சிந்தனை வேற எதுலையுமே போகாது. நீங்க கூட யோசிச்சு பாருங்க, உங்க வீட்லயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ அல்லது நம்ம நாட்டில் இருக்கிற சோல்ஜர்ஸ் அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா, இப்பெல்லாம் ஃபோன் இருக்கு, அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, 2 வருஷத்துக்கு ஒரு தடையோ 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க. அதுக்கு இடையில ஃபேமிலியில் என்ன நடந்தாலும் அவங்களுக்கு பெருசாக தெரியவே தெரியாது. அவங்களுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாமும் அவங்களுடைய அந்த வேலையில் மட்டும்தான். அவங்க பாதுகாப்பு பணியில் அவங்கள வச்சுருக்காங்களா, எல்லையில் நிப்பாட்டி வச்சுருக்காங்களா, அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்குறாங்களோ முழுவதும் அதில் கான்சன்ட்ரேஷன். இன்னைக்கு நிறைய நேரம் ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் மாத்திரம்தான் ஊழியக்காரங்களா நம்ம இருக்கோம். மற்ற நேரம் எல்லாம் சொந்த அலுவல்கள்,
சொந்த காரியம். ஊரில் இருக்கிற எல்லா காரியத்துக்கும் நம்மளே முன்னாடி நிறுத்திக்கிறோம். அப்போ நம்ம சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க சும்மா தானே இருக்காங்க, இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகணும், நீங்கள் போயிட்டு வந்துடுங்களேன். இந்த ஹாஸ்பிட்டல் வரையும் போகணும், நீங்கள் கூட வாங்கலை. இந்த வேலை செய்யணும், நீங்கள் கொஞ்சம் வந்து இங்கே இருங்களேன். இன்றைக்கி அந்த கல்யாணத்துக்கு போகணும், நீங்கள் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணிட்டு வாங்களேன். ஏன்னா நீங்கள் சும்மா இருக்கிறீங்க. நோ, கர்த்தர் நமக்கு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. மக்களை சந்திக்க முடிஞ்சா போய் சந்திங்க, முடியலன்னா உங்கள் அறை வீட்டை பூட்டிக்கிட்டு அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நில்லுங்க. அதுதானே ஒழியும், அதுக்கு தானே ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரு. தெருவில் நின்று போய் ட்ராக்ஸ் கொடுக்கணும், ரோட்டு சந்தியில் போய் நின்று எல்லாருக்கும் ஆண்டவர் நல்லவர்னு சொல்லணும். எல்லா நாளும் சொல்ல முடியலன்னா முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வேலையில் கான்சென்ட்ரேட்டாக இருங்க, உங்கள் வேலையில் ஒரு முகமாக இருங்க. வேற எதுலேயும் உங்கள் சிந்தை போகக்கூடாது, வேற எதுலேயுமே உங்கள் சிந்தை போகவே கூடாது. ஆண்டவர் அதை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். உண்மை முத்துவம் உள்ள ஊழியக்காரங்களா நீங்கள் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உண்மை முத்தம் உள்ள ஊழியக்காரங்களா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம், இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம திறப்பில் நிற்கிறோம், இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் என்று சொல்லி எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலாம். ரெண்டாவது ஒரு நல்ல போர் சேவகன் கீழ்ப்படிதல் உள்ளவனா இருப்பானா. they have much obedience. அவங்களுடைய அதிகாரிங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. குதிச்சிடணும், படுத்துறணும், இந்த கையை பிடிச்சி ஏறுங்கன்னா ஏறணும், என்ன சொல்றாங்களோ அதை சரி. இங்கே இருங்கன்னா திரும்ப அவங்க வாங்கன்னு சொல்ற வரைய அது 10 நாளோ 15 நாளோ 20 நாளோ they have to be there. அதே இடத்துல தான் அவங்க இருக்கணும். obedience. இன்னைக்கு ஆண்டவர் எத்தனை வார்த்தைகளை நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு காரியத்தை கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறாரு. ஊழியக்காரங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் என்னை எதற்காக அழைச்சிருக்காரு, என்கிட்ட என்ன பேசுறாரு, என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, என் மக்களுக்கு நான் என்ன சொல்லணும், நான் இன்னைக்கு என்ன செய்யணும், எல்லா ஊழியக்காரங்களுக்கும் பர்ஃபெக்டா தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. ஆண்டவர் என்கிட்ட பேசவே இல்லை சிஸ்டர், ஆண்டவர் என்கிட்ட எதுவுமே சொல்ல பிரதர், அப்படி சொல்ல முடியுமா உங்களால? நோ. கண்டிப்பா ஊழியக்காரங்க கிட்ட ஏதோ ஒரு வழியில ஆண்டவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு, தெரியும். இருந்தாலும் எதுக்கு கீழ்ப்படியணும்? பார்த்துக்கலாம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அந்த நமக்கு ஒரு சொப்பனத்தில் கொடுத்துருப்பாரு, ஒரு பிரதரை காட்டியிருப்பாரு, இவங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீங்கள் பைக் எடுத்துகிட்டு ஒரு 1/2 an hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பிரதரை போய் பார்க்கலாம், அவங்களுக்காக ஜெபிக்கலாம், ஆண்டரை பற்றி சொல்லலாம். ஆனால் அந்த பைக்குக்கு ஒரு 100 rupeesக்கு பெட்ரோல் போட்டுட்டு நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பி அவ்வளோ தூரம் போயிட்டு அவன் ஏற்றுக்க மாட்டானோ, என்னை மதிக்க மாட்டானோ, நம்ம இப்படியே யோசிக்கிட்டு மாதங்களை தள்ளி போட்டுக்கிட்டு இருப்போம், பல மாதங்களை தள்ளி போட்டுட்ருப்போம். திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும், ஆண்டவர் காட்டின அந்த நபர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டாரு, ஒரு பலவீனத்தில் செத்துட்டாரு. அன்னைக்கு நம்ம பயப்படுவோம், ஐயோயோ ஆண்டவர் சொன்னாரே. உங்களுக்கு என்ன சொன்னாலும், இது நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அப்பா உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அன்னைக்கே செஞ்சுருங்க, உடனே செய்யுங்க. கீழ்ப்படிதல் உள்ள போர் சேவகர்களாக இருங்க. கர்த்தருக்காக கீழ்ப்படிதல் உள்ள போர் சேவகர். ஆண்டவரை நீங்க சொல்லுங்க, அடியேன் செய்கிறேன், நீங்க சொல்லுங்க, நான் செய்கிறேன். ஆண்டவர் திடீர்னு பைக்ல போகும்போது உங்ககிட்ட சொல்லுவாரு, நீ போ அந்த இடத்துல இருந்து ஒரு பாட்டு பாடு, அங்க போய் ஒரு சுவிசேஷம் சொல்லுன்னா டக்குன்னு பைபிளை எடுத்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு நீங்க 5 நிமிஷம் பேசிட வேண்டியதுதான். ஹல்லேலூயா. அவன் கேட்குறாங்க, கேட்கல, அவங்க உங்களை ஏற்றுக்கல, உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு பயமாக இருந்தால் அதுக்கு தான் சொல்கிறேன், கண்ணை மூடிக்கோங்க, உங்கள் பைபிளை கையில் வச்சுக்கோங்க. தம்பி, ஏசு நல்லவர், ஏசு உங்களை நேசிக்கிறாரு, ஏசு தான் வழி சத்தியம் ஜீவன், அவர் இல்லாமல் பரலோகத்துக்கு நீங்கள் போக முடியாது சொல்லிடுங்க. ஒரு இடத்துல நின்று சத்தமாக ஒரு டீ கடைக்கிட்ட உங்களை பார்த்து எல்லாரும் சிரிக்கட்டும், பைக் எடுத்துகிட்டு அமைதியாக வந்துடுங்க. ஹல்லேலூயா. விதைக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. விளைய செய்கிறவர் ஆண்டவர். பவுல் நாட்டினான்,
அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் தேவன். அந்த விளைச்சலை பற்றி பெரிய அக்கறை நமக்கு வேண்டான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. விதைச்சிருங்க. ஆண்டவர் சொன்ன அந்த இடத்துல இந்த விதையை போட்டுருங்க, இந்த வார்த்தையை விதைச்சிருங்க, சொல்லிடுங்க, செஞ்சிடுங்க. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு 10 பேர் உட்கார்றாங்க, ஒரே ஜாலியாக சிரிக்கிறாங்க, ஜாலியாக பேசுகிறாங்க. நீங்கள் ஒரு ஊழியக்காரர், அவங்க கூட சிரிக்கிறீங்க, எல்லா ஜாலியிலையும் இருக்கிறீங்க. முடியும் போது அங்கே ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. அவங்கக்கிட்ட ஆலயத்துக்கு போகிறீங்களா, எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறீங்களா, பைபிள் படிச்சிங்களா, ஒரு காஷன் வார்த்தை அங்கே போட்டுருங்க. நீங்கள் வந்துடுவீங்க. அவங்களுக்கு எல்லா ஜோக்ஸு, எல்லா ஜாலி எல்லாம் மைண்டில் இருக்கும். முடிவில் நீங்கள் சொல்லிவிட்டு போனது நைட்டு தூங்கும் போது அவங்களுக்கு உறுத்தம். அந்த அண்ணன் அப்படி கேட்டுட்டு போனாரே, அந்த அங்கிள் அப்படி கேட்டாரே, அந்த பாஸ்டர் அப்படி சொன்னாரே, நம்ம ஒழுங்காக சர்ச்சுக்கு போகணுமோ, நம்ம ஒழுங்காக சர்ச்சுக்கு போகணும். ஏசப்பா அதுக்கு தான் அவங்கள வச்சிருக்கிறாரு, அதுக்கு தான் அவங்கள வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஜாலி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜோக் அடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, இருக்கிற இடத்த கலகலப்பாக வச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை சொல்ல உங்களை விட்டா வேற யாரும் இல்லைங்க. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அதுக்கு தான் ஏசப்பா உங்கள் மேலே ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணுறாரு, ஆசையாக வெயிட் பண்ணுறாரு, வாஞ்சையாக இருக்கிறாரு. என் பிள்ளை ஏதாச்சும் செஞ்சிட மாட்டானா, என் பிள்ளை ஏதாச்சும் செஞ்சிட மாட்டாங்களா? அருமையான சிஸ்டர்ஸ், நீங்கள் எல்லாம் பாஸ்டர்ஸ் வைஃப், ஏசப்பா உங்களை ரொம்ப அதிகமாக நம்புகிறாரு. என் பிள்ளைங்க சொல்லிட மாட்டாங்களா, செஞ்சிட மாட்டாங்களா? இன்னைக்கு நான் நிறைய இடத்துல பார்க்குறேன், சர்ச்சில் பாஸ்டருங்க ஊழியம் செய்கிறத விட விசுவாசிங்க கொஞ்சம் நிறையவே செய்கிறாங்க. ஒரு சர்ச்சுக்கு போனேன், அதில் ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு 10-15 பேரை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட ப்ரேயருக்கு வந்தாங்க. அப்போ சொன்னாங்க, சிஸ்டர் இவங்கெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் ஷாப்பிங் போகிற இடத்துல, காய்கறி வாங்குகிற இடத்துல அப்படி இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு எல்லாருக்கும் என் சாட்சியை சொல்லுவேன், ஏசப்பா பற்றி சொல்லுவேன். அவங்க அந்த ஏசுக்கிட்ட நாங்களும் வரணும்னு வந்திருக்காங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அவங்கள மாற்றணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. 15 பேரையாமா கூட்டிகிட்டு வந்தேன், 15 பேரையா கூட்டிகிட்டு வந்தேன். ஆமாம், 15 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கீழ்ப்படிதல், வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். இன்னைக்கு நம்ம மேலே நின்று மைக்க பிடிச்சி ஈஸியாக பிரசங்கம் பண்ணிடுறோம், ஈஸியாக பிரசங்கம் பண்ணிடுறோம். ஆனால் நம்ம பிரசங்கித்த வார்த்தைகளில் எத்தனை சதவிகிதம் ஊழியக்காரங்க நம்ம வாழுறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், ஐ ப்ரீச் வாட் ஐ லிவ். நான் வாழ்கிறதா நான் பிரசங்கம் பண்ணுவேன், நான் வாழ்கிறது தான் பிரசங்கம். அப்படி நம்ம பிரசங்கம் பண்ணுறோமா? இல்லை, கடமைக்காக இந்த பைபிளை எடுத்துட்டு நம்ம செய்யாத எல்லாத்தையும் விசுவாசிகளை செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க, அன்பாக இருங்க, ஒப்புரவாக இருங்க, பொய் சொல்லாதீங்க, எல்லா இடத்துலையும் சமாதானமாக இருங்க. ஆனால் உங்கள் விசுவாசிங்க உங்களை வாட்ச் பண்ணுறாங்க, உங்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. பாஸ்டர் இந்த வாரம் எல்லாருக்கிட்டையும் சமாதானமாக இருங்கன்னு சமாதானத்தை பற்றி 1.5 மணி நேரம் பேசினாரப்பா. ஆனால் நம்ம பாஸ்டர் வாழ்க்கையில் சமாதானம் இருந்த மாதிரி தெரியலையே. அவர் இவங்கக்கிட்ட பேச மாட்டார், அவங்கக்கிட்ட பேச மாட்டார், இவங்கக்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை, வருஷக்கணக்கில் அவங்க வீட்டுக்கே போக மாட்டார் ஜெபம் பண்ணுறதுக்கு. அப்படிப்பட்ட பாஸ்டர்ஸாக நம்ம இருக்கோமா? இது நாம் மாற வேண்டிய காலம், நாம் மாற வேண்டிய காலம். அவர் லைஃப் ஸ்பீக் மோர் தென் அவர் வேர்ட்ஸ். நம்ம வார்த்தைகளை விட நம்ம வாழ்க்கை அதிகமாக பேசிக்கொண்டிருக்குது. நீங்கள் பிரசங்கமே பண்ணலனாலும் பரவாயில்ல, உங்கள் வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கையை மாற்றும், உங்கள் நடக்கை அநேகருடைய நடக்கையை மாற்றும். இந்த வே யூ ஸ்பீக், நீங்கள் பேசுகிற அந்த ஸ்டைல் அநேகர் பார்க்குறாங்க. உங்கள் வாயில் அன்புள்ள வார்த்தை, ஆறுதல் நிறைந்த வார்த்தை, இரக்கமுள்ள வார்த்தை, கனிவுள்ள வார்த்தை. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னை கடிந்து கொண்டு புத்தி சொல்லியிருக்காரு சிஸ்டர், ஆனால் நான் எப்பவுமே ஹை டெம்பரில் தான் இருப்பேன். நோ, ஆண்டவர் எல்லா இடத்துல ரொம்ப அமைதியாக பேசினாருன்னு பைபிள் சொல்லுது. எல்லார்கிட்டையும் அன்பாக பேசினார், எல்லார்கிட்டையும் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு நேச்சராக இருந்தார். ஊழியக்காரங்க நம்ம அதை எல்லா இடத்துலையும் காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மூணாவது soldiers should sacrifice. தியாகம் பண்ண ஆயத்தமாக இருக்கணும், தியாகம் பண்ண ஆயத்தமாக இருக்கணும். தியாகம்னு சொன்னால் ஜீவனையே கொடுக்க ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான், ஜீவனை கொடுக்கிறான். இன்னைக்கு ஊழியக்காரங்க பிலீவர்ஸ்க்காக நேரம் கொடுக்கறது இல்லை.
அப்படிதானே? நம்மளுடைய விசுவாசிங்க நம்மளை பார்க்கணும்னு சொன்னால் அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வர முடியும். நம்மளை பார்க்கணும்னு சொன்னால் அவங்க நம்மளை கேட்டு தான் வர முடியும், சும்மாலாம் வந்து பார்த்துட முடியாது. நோ நோ, ஜீவனை கொடுக்க ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்காரு. ஜீவனை கொடுக்க ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்காரு. இன்னைக்கு ப்ரேயர் நடத்தின பிரதர் சொன்னாங்கல்ல, 1993 வருஷம் அமெரிக்க தேசத்தில் இருக்கிற இல்லினாய்ஸ் சிகாகோ இடத்துல ஒரு அழகான பையன் பிறக்கிறான். அவனுக்கு சார்லஸ் ஜேம்ஸ் கிரீக் என பேர் வைக்கிறாங்க. ஸ்கூல்ல அழகா படிக்கிறான், வளரான். சின்னதுல இருந்தே ரொம்ப ஆக்டிவான பையன். பாலிடிக்ஸ் அவனுக்கு பிடிக்கும், சர்ச்சு ரொம்ப பிடிக்கும், அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப வாஞ்சையான கிறிஸ்தவர்கள். ஸோ அவனுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும், எல்லாத்தையுமே கேள்வி கேட்பான், எல்லாமே ரொம்ப படபடன்னு பேசிட்டே இருப்பான். அவன் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு சலசலப்பு அந்த இடத்துல இருக்கும். எல்லாருக்குமே அவனை ரொம்ப பிடிக்கும். சார்ல்ஸ் ஸ்கூல்ல அழகா படிச்சான், முடிஞ்சான், காலேஜுக்கு போனான். 1 வருஷம் 2 வருஷம் காலேஜில் படித்தான். அவனுக்கு முடியல, இல்லை நான் பாலிட்டிக்ஸில் சேர்ந்துக்க போகிறேன்னு சொல்லி அந்த காங்கிரஸில் சேர்ந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் அங்கே இருக்கிற கேம்பெயின்லாம் போகிறான். கடைசியாக டொனால்ட் ட்ரம்ப் அவங்க பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு நிறைய இடத்துல கேம்ப்ஸ் அண்ட் ஸ்பீச் எல்லாமே இந்த சார்ல்ஸ் தான். நிறைய பத்திரிகைகள்லாம் சொன்னாங்க, ட்ரம்ப் இந்த முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணமே இந்த சார்ல்ஸ் தான், இந்த சார்ல்ஸோடைய பேச்சு தான், இவருடைய காரியம்தான். இந்த சார்ல்ஸ்க்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா, இந்த பைபிள் எதெல்லாம் ஓகே சொல்லுதோ அதுக்கெல்லாம் தேசம் ஓகே சொல்லணும். இந்த பைபிள் எதெல்லாம் நோ சொல்லுதோ அதுக்கு தேசம் நோ சொல்லணும். ஹல்லேலூயா. அதுதான் சார்ல்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அபார்ஷன் பண்ணக்கூடாது, கே மேரேஜ் பண்ணக்கூடாது, இங்கே இருக்கிற டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படிலாம் இருக்கக்கூடாது, ஆண்டவர் உங்களை எப்படி படைச்சாரோ அப்படிதான் நீங்கள் வாழணும். இங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாருடைய ஸ்கூல்ஸ்லேயும் பைபிள் கண்டிப்பாக சொல்லித்தரப்படணும், ஆண்டவரை எல்லாரும் வணங்கணும், எல்லாரும் ஒழுங்காக சர்ச்சுக்கு போகணும். இதை ஒரு வாலிப பையன் போகிற இடமெல்லாம் பேசுவான், எங்க மைக்கு கிடைச்சாலும் பேசுவான், எல்லா பப்ளிக் டிவிலையும் பேசுவான். அங்க போற வர இடத்துல எல்லாம் ஜனங்கள் மறிச்சு கேட்பாங்க, அது எப்படி நீ இப்படி சொல்லலாம், அது எப்படி நீங்க இப்படி சொல்லலாம். எல்லாருக்கும் உட்கார்ந்து நிதானமா பதில் சொல்லி புரிய வச்சு, ஆண்டவர் தான் உண்மையான உலக ரட்சகர், அவரை நீங்க ஏற்றுதான் ஆகணும், ஆண்டவர்கிட்ட வந்துதான் ஆகணும், இதை நீங்க செய்யதான் கூடாது, எல்லாத்தையும் சொல்ற ஒரு மனுஷன். அது எல்லாருக்குமே பிடிக்காது இல்ல, பிசாசுக்கும் பிடிக்காது, அவனை சார்ந்தவர்களுக்கும் பிடிக்காது. பார்த்தாங்க உட்டா யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் ஒரு இடத்துல போன 10ஆம் தேதி ஒரு மாஸ் கிரவுட், ஒரு கிட்டத்தட்ட 3000 பேர் உட்கார்ந்து அவர் பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பேர் முன்னாடி ஒரு மாடியிலேருந்து ஒரு 22 வயசு பையன் ஒரு கண்ணை வச்சு கரெக்டாக ஷூட் பண்ணா. அவருடைய கழுத்தில், நீங்கள் அதை எல்லாருமே வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, ரத்தம் அப்படியே பாஞ்சு வந்து ஒரே செகண்டு சார்ல்ஸ் மறிச்சு போயிட்டாரு. ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க, பல நாளுக்கு முன்னாடியே சொன்னாராம் சார்ல்ஸ், என்னை நிறைய பேர் டார்கெட் பண்ணுறாங்க, என்னை கொன்றுவாங்க, என்னை நிறைய பேர் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவருக்கு தெரியும் என்னை கொல்ல போகிறாங்க. ஏன்? உண்மையை சொன்னால் கொல்ல தான் செய்வாங்க, சத்தியத்தை பேசுனா நீங்கள் எல்லாருக்கும் சத்ருவா மாறி தான் ஆவீங்க, அதுக்காக நான் சத்தியமே பேச மாட்டேன்னு உட்கார்ந்துருக்க முடியாதுல்ல. சார்ல்ஸ் சொன்னார், பரவாயில்ல. ஒரு பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேட்டுட்டாங்க, சார்ல்ஸ் ஒருவேளை நீங்கள் செத்துட்டீங்கன்னா நீங்கள் எதை வச்சு மக்கள் எல்லாம் உங்களை ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது, நான் செத்துட்டாவான்னு 2-3 வாட்டி கேட்டுட்டு அவர் சொன்னார், ஓகே ஒருவேளை நான் செத்துட்டா எல்லாரும் என்னை பற்றி என்ன பேசணும்னா, என்னுடைய விசுவாசத்துக்காக நான் தைரியமாக காத்திருந்தேன், நான் இருந்தேன், நான் தைரியமாக என்னுடைய நம்பிக்கையை நான் பேசினேன், ஆண்டுடைய வார்த்தையை நான் தைரியமாக நான் சொன்னேன்னு ஜனங்கள் என்னை குறித்து சாட்சி சொல்லணும்னு சொன்னாரா? பலமாக கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களா? இன்னைக்கு சார்லஸ் உண்மையாகவே செத்துட்டாரு. செப்டம்பர் 10 செத்து போயிட்டாரு. ஆனால் எல்லாரும் இன்னைக்கு உலகம் முழுக்க எந்த யூடியூப் சேனல், எந்த இன்ஸ்டா, நீங்கள் என்ன திறந்தாலும் சார்ல்ஸுடைய ஃபெய்த்தை பற்றி தான் எல்லாரும் தைரியமாக பேசுகிறாங்க. 31 வயசு, எந்த பயம் இல்லாமல் இவ்வளோ பேர் என்னை கொல்றதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சும் போகிற வர பப்ளிக் பிளேசஸில் எல்லாம் பைபிளை கையில் வச்சுக்கிட்டு இயேசு தான் தெய்வம், பைபிள் சொல்கிறதா சத்தியம் அப்படின்னு மூச்சு விடாமல் சொன்னேன். மூச்சு அடங்கி போயிடுச்சு.
ஆனால் அவர் பேசின வார்த்தைகள் இன்றைக்கு அமெரிக்க தேசம் அல்ல, உலகம் முழுவதும் இன்றைக்கு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. தேவஜனமே, சத்தியத்தை பேசுங்க, உயிருக்கு பயப்படாதீங்க. ஐயோ, இங்க நான் பேசினா இங்க வாழ முடியாது, இங்க நான் பேசினா என்னை கொலை பண்ணிடுவாங்க, இங்க நான் ஆண்டவரை பத்தி சொன்னா என்னை கேவலமா பேசுவாங்க. பேசட்டும், கொல்லட்டும், என்ன வேணா பண்ணட்டும், ஆனா நீங்க அதை சொல்லதான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, அதை சொல்லதான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. பயப்படாதீங்க. நம்ம வாழ்நாளை சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அழைச்சாரு, வாழுங்க. எவ்வளவு நாள் வச்சிருக்கிறாரோ இருங்க. அவர் சொன்னதை செய்யுங்க. அதனால உங்களை கொலை பண்றாங்கன்னா ஆண்டவருக்காக ரத்த சாட்சியா மறிச்சிருங்க. அதை விட பெரிய ஹாப்பி இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைங்க. ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நான் ஒரு ரத்த சாட்சியா மறிக்கணும். சும்மா நான் பலவீனப்பட்டு சேர்த்துட்டேன், வயசாகி சேர்த்துட்டேன், இப்படி தீர்காயுசோடு சேர்த்துட்டேன், இப்படிப்பட்ட இதெல்லாம் எனக்கு வேணாம். நான் உமக்காக வைராக்கியமா வாழணும். எங்கனால நான் பிரசங்கம் பண்ணணும், எங்கனால நான் போகணும். என்னுடைய சாவு ஒரு ரத்த சாட்சியான மரணமா இருக்கணும். ஹல்லேலூயா. ரொம்ப சோகமாயிட்டீங்க. நான் செத்துருவேன்னா? அப்பா கிட்ட ஆசையா உங்களை விட்டு கொடுங்க. நீங்க ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறீங்கன்றத வாயில சும்மா சொல்றது இல்லைங்க, செயல்ல செய்யுங்க. என் உயிரான 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 என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரான இயேசு நம்ம சொல்றோமே, நீங்க உயிரா நினைக்கிற ஒருத்தருக்கு என்னெல்லாம் செய்வீங்க? பாஸ்டர்ஸ், நம்ம என்னெல்லாம் செய்வோம்? உயிரா நினைக்கிற ஒருத்தருக்கு என்னெல்லாம் செய்வீங்க? அதெல்லாம் ஏசப்பாக்கு நம்ம செஞ்சிட்டோமா? இன்னைக்கு ஆண்டவர் பார்க்குறாரு. உங்க உயிரை கொடுங்கன்னு ஆண்டவர் கேட்கல, உங்க இருக்கிற பெஸ்ட்டை கொடுங்கன்னு கேட்குறாரு. உங்களா இருக்கிற பெஸ்ட்டு, இன்னைக்கு உங்க பெஸ்ட்டு நீங்க சொல்லுவீங்க, என் பெஸ்ட் எல்லாம் என் ஃபேமிலிக்கு, என் பெஸ்ட் எல்லாம் இதுக்கு, என்னுடைய எதிர்காலத்துக்கு, என் பிள்ளையோட எதிர்காலத்து, இன்னும் ஒரு ஸ்டெப் போய் என் ஆலயத்தினுடைய எதிர்காலத்துக்கு, என் ஊழியத்தினுடைய எதிர்காலத்துக்கு தான் இந்த சேவிங்ஸ் எல்லாம். அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. ப்ரெசண்ட்ல இன்னைக்கு ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க? செப்டம்பர் 15 இயேசுவுக்காக என்ன செஞ்சீங்க? டெய்லி உங்களுக்கு ஒரு ரெக்கார்ட் போட்டு ஆண்டவர் எழுதிட்டு இருக்காரு. அந்த ரெக்கார்ட்ல இன்னைக்கு உங்களை பத்தி என்ன எழுதுவாரு? அந்த பேப்பர்ல யோசிங்க, இன்னைக்கு உங்களை பத்தி என்ன எழுதியிருப்பாரு? ஓகே, இன்னைக்கு இந்த மீட்டிங்ல உட்காந்துருக்கீங்க, நேத்து நாளைக்கு, அப்போ ஆண்டவர் காலையிலேருந்து பார்ப்பார், இன்னைக்கு என்ன செஞ்சான் என்னுடைய ஆசையான ஊழியக்காரன். பார்த்து ஒன்றுமே இல்லைன்னா என்ன போட்டிருப்பாரு? அந்த பேப்பரில் என்ன செஞ்சுருப்பாரு? இப்படி ஒரு கோடு கிழிச்சிருப்பாரா, இல்லை இப்படி 0 போட்டிருப்பாரா, இல்லை நத்திங்னு எழுதியிருப்பாரா? யோசிச்சு பாருங்க. எதிர்பார்க்கிறாருங்க. எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கல, அதையும் நான் சொல்றேன். எல்லார்கிட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கல, தம்முடைய ஊழியக்காரர்கள் இடத்துல அதிகமா எதிர்பார்க்கிறார். தங்களுடைய ஊழியக்காரர் இடத்துல அதிகமா எதிர்பார்க்கிறார். கடைசி, the soldiers should be a loyal person. the loyalty, அந்த விசுவாசம் செத்தா கூட காட்டி கொடுத்துட மாட்டாங்க, என்ன ஆனாலும் அவங்க காட்டி கொடுத்துட மாட்டாங்க சோல்ஜர்ஸ். அப்படி தானே? இப்போ நினைக்கிறேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அபினவ் நந்தா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஒரு கமாண்டர் ஒருத்தர் தவறுதலாக ஃப்ளைட்டு அவங்களுடைய பாகிஸ்தான் பார்டரில் போய் அங்கேருந்து அவர் பேராஷூட்டில் கீழே விழுந்துட்டார். பாகிஸ்தானில் போய் விழுந்துட்டார். அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவருக்கு ஒரு காஃபி கொடுத்துட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அவங்க பேரண்ட்ஸை பற்றி, ஊரை பற்றி, அப்படிப்பட்ட கேள்விகள் தான் கேட்குறாங்க. ஐ எம் நாட் அலவுட் டு டெல் திஸ், ஐ எம் நாட் அலவுட். அதுக்கு பார்த்துருப்பீங்க அந்த யூடியூப்பில். அவர் நோ எதுவுமே நோ. ஏன்னா அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம். எதை பற்றியும் உயிரே போனாலும் சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. விசுவாசம், தேசப்பற்று, பற்று. இன்னைக்கு ஏசப்பாக்காக நம்முடைய லாயல்ட்டி எவ்வளோ இருக்குது? இன்னைக்கு ஆண்டவர் எதற்காகலாம் நீங்களும் நானும் மறுதளிச்சுக்கிட்டு இருக்கோம்? எதற்காகலாம் நீங்கள் நானும் மறுதளிச்சுட்டு இருக்கோம்? இன்னைக்கு நிறைய பேருடைய சர்டிஃபிகேட்டில்
ஊழியக்காரனுடைய சர்டிஃபிகேட்ஸில் கூட இன்னைக்கும் உங்களுக்கு நிறைய உதவிகள் வேணும், இது வேணும், அது வேணுன்றதுக்காக இங்க இருக்கிற எல்லா அந்த 100 பேரும் சொல்ல முடியுமா? இல்லைங்க, என் சர்டிஃபிகேட்ல கிறிஸ்டியன் அப்படிதான் போட்டிருக்கு. கொஞ்சம் பேர் இருக்கிறோமா? நிறைய பேருக்கு இல்லை. வைராக்கியம் இல்லை, லாயல்ட்டி இல்லை, ஆண்டவர் மேலே அந்த விசுவாசம் இல்லை. இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்கும் போது என்னன்னு சேர்க்குறீங்க? இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்க தன் பிள்ளைங்களை கிறிஸ்டியன் அப்படின்னு பெருமையாக கிறிஸ்டியன் இந்தியன் அப்படின்னு எத்தனை பேர் போட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் போடலை? நினச்சி பாருங்க, கை தூக்க வேண்டாம் யாருமே, யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் லாயல்ட்டிங்க. சும்மா நான் ஊழியக்காரன் சொல்றது இல்லை, விசுவாசம். விசுவாசம். என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இன்னைக்கு நம்ம ரேஷனில் கொடுக்குற அந்த அரிசிக்காக, அல்லது கவர்மெண்ட்டில் கிடைக்கிற ஒரு வேலைக்காக, அல்லது ஏதோ கவர்மெண்ட்டில் நமக்கு கிடைக்க போகிற சில சலுகைகளுக்காக இன்னைக்கு கிறிஸ்துவ மறுதளிச்சுக்கிட்டு இருக்கோம். விசுவாசிங்க பண்ணால் பரவாயில்ல, அநேக ஊழியக்காரங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மாற்றலாம், மாற்றலாம். நீங்கள் அந்தரங்கத்தில் மறுதளிச்சாலும் பப்ளிக்காக மறுதளிச்சாலும் மறுதளிப்பு மறுதளிப்பு தான். ஆண்டவர் எல்லா இடத்துலையும் தானே இருக்காரு. அந்த இடத்துல ஏசப்பா அவங்கள என்னன்னு பார்த்துருப்பாரு. ஐயோ, என் ரத்தம் செஞ்சு நான் மீட்டுக்கிட்டு நான் செய்ய வேண்டிய ஊழியத்தை இவங்க கையில் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன் ஊழியக்காரன் ஸ்கூலில் போய் நின்றுக்கிட்டு, ஏன் ஊழியக்காரன் ஒரு பப்ளிக்கில் போய் நின்றுக்கிட்டு தன் பிள்ளைய வேற பேர் வச்சு இந்துன்னு போட்டிருக்காங்களே. ஏசப்பா எவ்வளோ எவ்வளோ பரிதபிச்சிருப்பாரு, எவ்வளோ பரிதபிச்சிருப்பாரு. லாயல்ட்டி. ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. ஆண்டவருக்கு ஒரு முறை ஒரு கமாண்டர் தன்னுடைய சோல்ஜரை பார்த்து கூப்பிட்டு சொன்னாரா, எப்பா உனக்கு ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது, என்ன நடந்தாலும் நீ இங்கே தான் இருக்கணும், எப்படி நடந்தாலும் நீ இங்கே தான் இருக்கணும். அவன் சந்தோஷமாக சொன்னாரா, கண்டிப்பாக நான் இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ இங்கே தான் சாக போகிறேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இங்கே தான் சாக. ஒரு சோல்ஜர்கிட்ட உனக்கு ரிட்டைர்மெண்ட் இல்லை, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா, யூ ஆர் கோயிங் டு டை ஹியர் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம ஒரு பேர் மாத்துறதுலையே நம்மளால உண்மையாக இருக்க முடியலையே. ஆண்டவருக்காக எப்படிங்க உயிரை கொடுக்க போறீங்க? ஆண்டவர் எப்படி உங்களை நம்பி இந்த பட்டணத்தை உங்க கையில கொடுக்க போறாரு? ஆண்டவர் உங்களை நம்பி எப்படி பெரிய பெரிய பொறுப்பை உங்க கையில கொடுத்துட்டு இன்னைக்கு அவர் தலை குனிஞ்சி ரொம்ப ஷிவரிங்கா நின்றுக்கிட்டு இருக்காரு, நடுக்கத்தோட நிக்கிறாரு. பெரிய பொறுப்பு என் பிள்ளை கிட்ட கொடுத்துட்டேன், என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க? கொஞ்சத்துல உண்மை இல்லை, சின்னதுல உண்மை இல்லை, சின்னதுல ஒரு வைராக்கியம் இல்லை, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்ட முடியல. இன்னைக்கு கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார், கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். நீங்க அந்தரங்கத்துல மறைவிடத்துல நீங்க எங்கெல்லாம் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுறீங்களோ உங்க பிள்ளைகளை ஒரு நாளும் தேவன் கைவிடுகிறது இல்லவே இல்லை. கரணத்தடி கர்த்தரை மகிமைப்படுத்த தேவ ஜனமே. எத்தனையோ பெரிய பெரிய வேலைகள்ல இருக்கிற பிள்ளைகளை விட, பெரிய பெரிய சம்பாத்தியத்துல இருக்கிற பிள்ளைகளை விட, ஊழியக்கார பிள்ளைகளா இருக்கிற எங்களை ஏசப்பா ரொம்ப ரொம்ப மேன்மையா வச்சிருக்கிறாரு. நீங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் விட ரொம்ப அதிக மேன்மையா வச்சிருக்கிறாரு, ரொம்ப ஆசீர்வாதத்தோட வச்சிருக்கிறாரு, பேரோடும் புகழோட ஏசப்பா வச்சிருக்கிறாரு. ஏன்னா என் பெற்றோர் உண்மையும் உத்தமமா ஊழிய செஞ்சாங்க. அவங்களுக்கு சொந்த ஒரு சென்னை பக்கம், ஆனா திருநெல்வேலியில 90வது வருஷத்துல அவங்க போய் செட்டில் ஆகி அங்க ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாருன்னு அங்க போயிட்டாங்க. ஒன்றும் இல்லாம இல்ல, ஜீரோல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கர்த்தர் அவங்கள பெரியவங்களா உயர்த்திருக்கிறார் 30 வருஷத்துக்கு அப்புறமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வைராக்கியமா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளை தேவன் கைவிடவே மாட்டாரு. நீங்க வைராக்கியமா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள், நீங்க நினைக்கிறீங்க இந்த டீச்சராய் என் பிள்ளை வாழ்ந்துருவான், இந்த என்ஜினியராய் என் பிள்ளை வாழ்ந்துருவான்னு நினைக்கிறீங்களே, ஊழியக்காரனாகவே வச்சு ஆண்டவர் உங்க பிள்ளைங்களை நீங்க நினைக்கிற எல்லா மேன்மைகளை அவங்க காலுக்கு கீழே ஆண்டவர் கொண்டு வந்து கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நீங்க உண்மையா வாழுங்க. ஏசப்பா உங்களை அழைச்சிட்டாரு, ஊழியத்துக்கு நீங்க வந்துட்டீங்க, உண்மையா வாழுங்க. நான் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்கலாமா? நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்கலாமா? பவுலை நினைச்சுக்கோங்க, இயேசுவை நினைச்சுக்கோங்க.
இயேசுவை நினைச்சுக்கோங்க. பிதாவுக்கு அடுத்தபடியாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து தன்னை தானே வெறுத்து இந்த பூமிக்கு கடந்து வந்தாரே. சிலுவையின் பரியந்தம் தம்மை தாழ்த்தினாரே. எல்லாரும் ஹalleluya. கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. அப்பா, ஒருவேளை நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன் ஆண்டவரே, இந்த அழைப்பை நான் ஒருவேளை கொஞ்சம் சீரியஸா எடுக்காம விட்டுட்டேன் ஆண்டவரே. ப்ளீஸ் பாஸ்டர், ஸ்டே இன் யுவர் சீட்ஸ். கண்களை மூடி இருதயத்தை அப்பாவுக்கு நேராக கொடுக்கலாமா? ஹalleluya, ஹalleluya. என்ன நடத்துங்கப்பா. ஹalleluya. அழைத்தவரே, அப்படிதானே? அந்த வார்த்தைக்கு தானே சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, சொல்லுங்களாப்பா, நீங்க தான் ஆதாரம், ஆதாரமே. அப்பா, நீரே எங்கள் ஆதாரம் சப்பா. எங்களை அழைச்சது நீங்கன்னா நீங்க என்ன நடத்துவீங்கப்பா. எங்களை அழைச்சிரு ஆண்டவரே. வசனம் சொல்லுது, லேவியர்களுக்கு இஸ்ரவேலில பங்கு இல்ல, நிலம் இல்ல, இடம் இல்ல. தேவனே அவர்களுடைய பங்கு, அருமையான ஊழியக்காரரே, எனக்கு சொத்து இல்ல, எனக்கு சுகம் இல்ல, எனக்கு சேவிங்ஸ் இல்ல, எனக்கு சொல்றதுக்கு எனக்குன்னு இருக்கிறதுக்கு எதுவும் இல்ல, சொந்தம்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இயேசு இருக்கிறாருங்க, இயேசு இருக்கிறாரு. உங்க சொத்தை விட, உங்க வீட்டை விட, உங்க காரை விட, உங்க சர்ச்சை விட, உங்களுக்கு ஆசீர்வாதம் நினைக்கிற எல்லாத்த விட மேன்மையான தேவன் உங்களோட இருக்கிறாரு. அவர் உங்களோட இருந்தாருன்னா எல்லாமே உங்களோட இருக்கு, இந்த பாடுகள் வழியா ஆண்டவர் உங்களை அனுமதிச்சிருக்காரா? சந்தோஷமா நடங்க. கண்ணீரின் வழியா அனுமதிச்சிருக்கிறாரா? சந்தோஷமா இருங்க. உங்களுடைய கண்ணீர்களோ, உங்கள் பாடுகளோ, உங்கள் உபத்திரவங்களோ, உங்கள் வேதனைகளோ, உங்கள் அவமானங்களோ, உங்கள் தலைமுறைவுகளோ எதுவுமே நிரந்தரமானதல்ல. இயேசு நிரந்தரமானவர். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். எப்ப பார்த்தாலும் அந்த உயர்வுக்காகவே காத்திருக்க வேணாம். எப்ப பார்த்தாலும் அந்த அதுக்காகவே ஜெபம் எல்லாமே தேவை, ஜெபம் எல்லாமே இல்ல, ஜெபம் எல்லாமே இது வேணும், அதை விட்டுருங்க. ஆண்டவன்கிட்ட கேளுங்க, அப்பா உமக்காக நல்ல போர்ச்ச
போர்ச்சேவகனா நான் தீங்கு அனுபவிக்கணும். உமக்காக நல்ல போர்ச்சேவகனா நான் தீங்கு அனுபவிக்கணும் ஆண்டவரே. என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை நிலை நிறுத்துங்கப்பா, என்னை பக்குவப்படுத்துங்க, என்னை தகுதிப்படுத்துங்க. இந்த கனமான ஊழியத்துக்கு என்ன அழைச்சிருக்கிறீங்களே, தகுதி இல்லாத எங்களை அழைச்சிருக்கிறீங்களே, எங்களை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறீங்களே. உமக்காக நான் உண்மையா ஓடணும் ஆண்டவரே, உமக்காக நான் பக்தி வைராக்கியமா ஓடணும் ஆண்டவரே. உமக்காக உங்க நாமத்தை எந்த இடத்திலையும் வெட்கப்படாமல் சொல்ற ஊழியக்காரனாய், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவனாய், கர்த்தருக்காக எழும்புகிற தெய்வமாய், ஒரு கலங்கரை விளக்கமாய், ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற நட்சத்திரமாய், எல்லா இடத்திலும் இயேசுவை உயர்த்துகிற ஊழியக்காரனாய் நான் வைங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்கிறீங்களா? அப்பாவுக்கு சும்மா ஊழியக்காரங்களாம் வேணாம், நம்பர்ஸ் வேணாம். ஓ, இந்த சேலம்ல 1000 ஊழியக்காரங்க இருக்காங்க. ஆண்டவருக்கு அது இல்லைங்க பெருமை, அது இல்ல பெருமை. 10 பக்தி வைராக்கியம் உள்ள பராக்கிரமான ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற, அவமானத்தை துச்சமாய் மதிக்கிற, ஆண்டவர் தான் மேன்மை நினைக்கிற, ஆண்டவர் தான் முதன்மை நினைக்கிற 10 ஊழியக்காரங்க இருக்காங்க. 10 ஊழியக்காரங்க இருக்காங்க. இந்த பட்டணத்தை காப்பாற்ற எனக்கு அது போதும். இந்த பட்டணம் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. அந்த வைராக்கியத்தை எனக்கு கொடுங்கப்பா, அந்த வைராக்கியத்தை எனக்கு கொடுங்கப்பா. ஏதோ வாழ்ந்தோம், ஊழியம் செஞ்சோம், செத்தோன்னு எங்க பேர் முடியக்கூடாது. இப்படி ஒரு ஊழியக்காரர் வாழ்ந்தார், ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினார். அவருடைய விசுவாசத்தை பார்த்து, பக்தியை பார்த்து நாங்க ஆண்டவருக்குள்ள வந்தோன்னு ஒரு கொண்ட சொல்லணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களா எங்களை வைங்கப்பா, அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களா எங்களை வைங்க. அன்பின் பிதாவே, அருமையான இந்த கொடுகைக்காக நன்றி. இதை வாஞ்சையோடு ஆயத்தப்படுத்தி நடத்துகிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எங்க திருச்சபைகளுக்கு பாதுகாப்பை கர்த்தர் கொடுங்க. எங்க ஊழியக்காரனுக்குள்ள ஒற்றுமையை இன்னும் அதிகப்படுத்துங்க சுவாமி. இதுல யார் பெரியவன் என்கிற கேள்வி வேண்டாம். நாங்க எல்லாரும் அந்த பெரிய தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்கிற வைராக்கியம், அந்த லட்சியம் இந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கட்டும். பட்டணத்தை கர்த்தருக்கு சொந்தமாக்குங்க தகப்பனே. சேலம் பட்டணத்தை பரிசுத்த கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பட்டணத்தை சுற்றிலும் கல்வாரியின் ரத்தத்தை தெளிக்கிறேன். சத்துரு தனக்கென்று இந்த இடங்களை சொந்தமாக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் கல்வாரியின் கொடி எல்லா இடத்திலும் ஏற்றப்படட்டும் சுவாமி. இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம் என்பதை ஜாதி ஜனங்கள் அறிக்கையிடட்டும், எல்லா நாவுகள் அறிக்கையிடட்டும், எல்லா முழங்கால்கள் உமக்கு முன்பதாக முடங்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஒரு எழுப்புதல் அக்கினி, ஒரு எழுப்புதல் அக்கினி இந்த நாட்களிலே இந்த பட்டணத்திலே பற்றி எரியட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாய் கர்த்தர் பயன்படுத்துங்க. அற்பமா பாக்குறவங்க முன்னாடி, அலட்சியப்படுத்துறவங்க முன்னாடி, ஏளனமா பாக்குறவங்க முன்னாடி உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை கர்த்தர் உயர்த்திருக்க பண்ணுங்க சுவாமி. மேன்மைப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. நாங்க ராஜாதி ராஜாவுடைய ஊழியக்காரர்கள், ராஜாதி ராஜாவுடைய ஊழியக்காரர்கள். சிங்கங்களை போல இந்த பட்டணத்துல உள்ளாவர உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தைரியத்தின் ஆவியை நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா தாழ்வு மனப்பான்மைகளை எடுத்து போடுங்க சுவாமி. எல்லா இயலாமை ஆவிகளை எடுத்து போடுங்க. எங்களால ஒன்றுமல்ல, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனுண்டு என்று எழும்ப. ஊழியக்காரர்களை தைரியப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. அவங்க சோர்வுகள் எல்லாம் மாற்றுங்க, அவங்க வேதனைகள் எல்லாம் மாற்றுங்க, கவலைகள் எல்லாம் மாற்றுங்க. சந்தோஷத்தினால நிரப்புங்கப்பா. உடைய வேதம் எங்கள் கையில இருக்கிற வரையில, எங்க இருதயத்துல இருக்கிற வரையில எங்களை எதுவும் யாரும் அசைக்க முடியாது என்பதை இந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க, அவங்க திருச்சபைகளை ஆசீர்வதிங்க, அவங்க மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்க ஊழியங்களை ஆசீர்வதிங்க. வர்த்திக்க பண்ணுங்கப்பா, வர்த்திக்க பண்ணுங்கப்பா. உன் விஜீவனுக்கு ஈடா நான் ஜனங்களை தருவேன்னு சொன்னீங்களே, உங்க பிள்ளைகளுடைய விஜீவனுக்கு ஈடாய் விசுவாசிகளினாலே திருச்சபைகள் நிரப்பப்படட்டும் இயேசுவின் நாமத்துல. கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி.
ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. அவங்க மனைவிகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பத்துல சமாதான சந்தோஷத்தை நிறைவாய் கட்டளையிடுங்கப்பா, நிறைவாய் கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, உம்மை தங்களுடைய பலனாக வைத்து எப்பொழுதும் ஜீவிக்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க. மீண்டும் ஒரு விஷயம் இந்த கொடுகைக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நடத்தப்படட்டும். அவங்க எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க, பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து நல்லா உற்சாகமா நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். அருமையான சகோதரி அவர்களை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்ல ஆசைப்படுகிறோம். அருமையான சகோதரி டயனா இயேசு அவர்கள், இவங்க சென்னை பட்டணத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். நிறைய பெண்கள் கூடுகையிலே அவர்கள் பேசுகிறார்கள். நிறைய திருச்சபையினுடைய எழுப்புதலுக்காக அவர்கள் நிறைய இடங்களில் அவங்களுக்கு 5 திருச்சபை உண்டு, 5 சர்ச் இருக்குது. அது இல்லாமல் அவங்களுடைய பெற்றோர்கள், தாத்தா எல்லாமே ஊழியக்காரர். அல்லேலூயா. சந்ததியாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அவருடைய மகன் நம்முடைய சேலம் பட்டணத்தில் அருமையான பாஸ்டர் எட்வர்ட் அவங்க இருக்கிறாங்க. இது உடையாப்பட்டி பகுதியிலே ஊழியம் செய்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்கள். நல்ல ஒரு வார்த்தையை நம்முடைய பட்டணத்துக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்முடைய சபைகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக ஒரு சின்ன ஆனரிங் ஜெனிஃபர் சித்ரா முன்பதாக வந்து அவங்கள ஹானர் பண்ணுவாங்க. நல்ல கையை தட்டி ரொம்ப சந்தோஷம் எங்கள் பட்டணத்தில் வந்து அதனுடைய வார்த்தையை கொடுத்ததுக்காக நல்ல உற்சாகமாக ஒரு கை தட்டி. ஆமாம், நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க. சுவிசேஷத்துக்காக நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்ற வார்த்தையை அவர்கள் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.